அனைவருக்கும் வணக்கம். உங்க கிறிஸ்டோப் அகாடமில இருந்து வினிதா. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம 7th பாலிட்டியில சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு பார்க்க போறோம். நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைரக்டா சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். பார்க்கலாம் பாருங்க. முன்னாடியில் ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் சில டெஃபினிஷன் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு சந்தை என்றவுடன் நம் கண்முன்னே வருவது ஏராளமான கடைகள் மற்றும் நுகர்வோர் நெரிசலாக வந்து செல்லும் இடமாக இருக்கும். மளிகை பொருட்கள், ஆடை, மின்னணு பொருட்கள் போன்ற பல்வேறு வகையான பொருட்களை மக்கள் சந்தையில் வாங்குகிறார்கள். அப்போ சந்தை அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? அங்கே நிறைய கடைகள் இருக்கும், மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக அங்கே போய் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அதுதான் நமக்கு சந்தைன்னு தோணும். அது போக பார்த்தீங்கன்னா மக்கள் சந்தையில் பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள், ஆடை, மின்னணு பொருட்கள் இதெல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த இடத்துல இது ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான டெஃபினேஷன் இந்த இடத்துல இருக்கு. அதனால இதை பார்க்க வேண்டியது இருக்கு. பாருங்க, கடைகள் பலவிதமான தயாரிப்புகளையும் சேவைகளையும் விற்பனை செய்கின்றன. தங்களுடைய தயாரிப்புகளை என்ன பண்றாங்க? கடைகள் விற்பனை பண்றாங்க. எனவே அதனால பழங்கால முறைப்படி ஒரு சந்தை என்பது வாங்குபவர்களும் விற்பவர்களும் தங்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளை பரிமாறிக்கொள்ளும் இடமாக இருந்தது. அப்போ சந்தை அப்படின்னா பழங்கால முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சந்தை அப்படின்னா என்னது? ஒரு இடம். அந்த இடத்துல வாங்குபவர்களும் விற்பவர்களும் இருப்பாங்க. கடை வச்சிருப்பாங்க, நம்ம கடை கிட்ட கன்சியூமர்ஸ் போய் வாங்குறாங்க. இதுதான் ஒரு இடமா இருந்துச்சு பழங்கால முறைப்படி. சந்தை அப்படிங்கிறது ஒரு இடம். அந்த இடத்துல எல்லாரும் பொருட்களை வாங்குவதும் விற்பதுமாக இருந்தது. ஆனால் பொருளாதாரத்தில் சந்தைன்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. பொருளாதாரத்தில் சந்தை என்பது இயற்கை இடம் சார்ந்தது என கூறப்படவில்லை. பொருளாதாரத்தில் சந்தை அப்படிங்கிறது ஒரு இடத்தை பற்றி சொல்லலை. வாங்குபவர்களும் விற்பவர்களும் எங்கே இருந்தாலும் அது சந்தை தான். ஒரு இடமாக இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இ மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம், இ சந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்னா, ஆன்லைனில் நம்ம பொருட்கள்லாம் வாங்குகிறோம். அது ஒரு இடம் இல்லைல்ல. ஒரு வாங்குறவங்க இருக்காங்க, விற்பனை பண்ணுறவங்க இருக்காங்க, அவ்வளோதான். ஒரு இடத்துக்கு போய் நம்ம வாங்குறது இல்லை. ஈ வணிகம்னு சொல்லும் பொழுது இப்போ ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணுறது இல்லை, ஒரு இடத்துக்கு போய் வாங்குறது இல்லை, ஆர்டர் பண்ணுறோம், அது வருது. அப்போ இந்த இடத்துல அந்த பரிமாறிக்கொள்ளுதல் அப்படிங்கிறது என்ன, எங்கே யாருக்கு நடுவில் இருக்குது? விற்பனையாளர்கள் மற்றும் வாங்குபவர்கள். அப்போ அவங்க 2 பேர் இருந்தாவே அது என்ன தான் சந்தை அப்படின்னு சொல்லி பொருளாதாரத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பொருளாதாரத்தில் சந்தை என்றால் என்ன? பொருளாதாரத்தில் சந்தை என்பது இயற்கை இடம் சார்ந்தது என கூறப்படவில்லை. இடம் சார்ந்த ஒரு விஷயம்னு கூறப்படலை. பொருளாதார வல்லுநர்கள் ஒரு சந்தையை வாங்குபவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் ஒன்றாக வருவதாக விவரிக்கின்றனர். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளாதார அறிஞர்கள்லாம் ஒரு சந்தை அப்படிங்கிறது வாங்குபவர்களும் விற்பவர்களும் ஒன்றாக வருவதாக சொல்கிறாங்க. எல்லாருமே வாங்குபவர்களும் விற்பனையாளர்களும் அந்த சந்தையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் விற்பனையாளர்கள் வாங்குபவர்கள் பொருட்களை விற்கவோ வாங்கவோ நேரடியாக வருவது அல்லது மறைமுகமாக தொடர்புக்கு வருவது. எடுத்துக்காட்டாக, புத்தக சந்தையானது அனைத்து விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் அனைவரையும் உள்ளடக்கியதாகும் என்கிறது பொருளாதாரம். இது ஒரு புவியியல் இருப்பிடத்தை குறிக்க வேண்டிய அவசியமில்லை. அதாவது சந்தை அப்படின் போது பொருளாதாரத்தில் பார்த்தோம்னா அங்கே விற்பனையாளர்களும் வாங்குபவர்களும் இருப்பாங்க. அவங்க 2 பேர் இருந்தாவே போதும், அதை நம்ம சந்தைன்னு சொல்லிடலாம். அது ஒரு இடத்தை தான் குறிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு இடத்துல தான் அது நடக்கணுன்ற அவசியம் இல்லை. வாங்குபவர்களும் விற்பவர்களும் எங்கே இருந்தாலும் அது சந்தை தான். ஓகேங்களா? அப்போ அது இடம் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. புவியியல் இருப்பிடத்தை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான டெஃபினேஷன். பொருளாதாரத்தில் சந்தை என்பது இடம் சார்ந்த ஒரு விஷயமாக குறிக்கப்படவில்லை, அது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, பொருட்கள், சேவைகள், தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பு சந்தை என அழைக்கப்படும். ஒரு சந்தை என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்புகள் வாங்குவதிலும் விற்பதிலும் ஈடுபடுகின்ற இடமாக அமைகின்றது. அப்ப சந்தை அப்படின்னு என்ன? 1 அல்லது 2க்கு மேற்பட்ட அமைப்புகள் அங்க இருக்கும். அப்போ ஒருத்தர் என்ன பண்றாங்க? விற்கிறாங்க, இன்னொருத்தர் வாங்குறாங்க. ஒருத்தர் வாங்குறதுக்காக வர்றாங்க, ஒருத்தர் விற்கிறக்காக வர்றாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம அதை என்ன சொல்கிறோம்? சந்தை. ஒரு அமைப்பு மட்டும் கிடையாது, 2-3 அமைப்புகள், அதற்கு மேற்பட்ட அமைப்புகள் வாங்குவதிலும் விற்பதிலும் ஈடுபடக்கூடிய ஒரு இடம் சந்தைன்னு சொல்கிறாங்க. பண பரிவர்த்தனையில் ஈடுபடுகின்ற இரு தரப்பினரும் விற்பனையாளர் மற்றும் வாங்குபவர் என்று அழைக்கப்படுகின்றனர். அப்போ விற்பனையாளர் யாரு? ஒரு பொருளை விற்கிறவங்க. அதே மாதிரி வாங்குறவங்க அப்படிங்கிற அந்த பொருளை வாங்குறவங்க வாங்குபவர். அப்போ அவங்க 2 பேர்த்துக்குள்ள இவங்க பொருளை கொடுத்து இவங்க பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க, அந்த பொருளுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ பண பரிவர்த்தனையில் ஈடுபடுகின்ற இரு தரப்பினரும் நம்ம என்ன சொல்கிறோம்? விற்பனையாளர் மற்றும் வாங்குபவர் அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்தது பாருங்க, விற்பனையாளர் பணம் மற்றும் இது பாருங்க, தெரிஞ்ச பாயிண்ட் தான். விற்பனையாளர் பணம் மற்றும் பரிமாற்றங்களை வாங்குபவருக்கு என்ன பண்றாரு? விற்கிறார். சந்தை போட்டித்தன்மையுடன் இருக்க ஒன்றுக்கு மேற்பட்ட வாங்குபவர் மற்றும் விற்பவர் என இருக்க வேண்டும். அதாவது விற்பனையாளர் என்ன பண்றாரு? தன்னுடைய பொருளை கொடுத்து அதுக்கு வாங்குபவர்கிட்ட பணத்தை வாங்கிக்கிறாரு. இதுதான். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சந்தை போட்டித்தன்மை உள்ளதா இருக்கணும்னா அது எப்படிப்பட்டதா இருக்கணும்? நிறைய வாங்குறவங்க இருக்கணும், நிறைய பேர் விற்கிறவங்க இருக்கணும். அப்பதானே போட்டித்தன்மையுடன் இருக்கும். விற்பனையாளர் நிறைய பேர் இருக்கணும். அப்பதான் நிறைய பேர் அந்த விற்பனையாளர்களுக்கு இடையில என்ன இருக்கும்? அந்த போட்டித்தன்மை இருக்கும். நம்மளுடைய பொருள் தரமாக கொடுத்தா தான் மக்கள் வாங்குவாங்க. அப்போ நம்மளுடைய பொருள் தரமாக இருக்கணும். விலை அதே சமயம் விற்பனையாளர் அதிகமாக இருக்கும் பொழுது விலை அப்படிங்கிறது அதிகமாகாது. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு அளவுக்கு ஒரு மேக்சிமமான ஒரு ப்ரைஸில் தான், விலையில தான் என்ன பண்ணணும்னா அந்த பொருளை விற்பாங்க. போட்டியாளர்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா. ஏன் அப்படின்னா கம்பேர் பண்ணுவோம் நம்ம. அப்போ இந்த கடை விட இந்த கடையில் விலை கம்மியாக இருக்குன்னா கம்மியாக இருக்கிற கடைக்கு போவோம். அப்போது அந்த இடத்துல ஆவரேஜான ப்ரைஸ் தான் இருக்கும், விலை அதிகமாகாது. போட்டித்தன்மை இருந்துச்சு அப்படிங்கும் பொழுது விலை ஒரு குறிப்பிட்ட அளவில் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சந்தையுடைய அம்சங்கள். அப்போ ஃபஸ்ட் இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, பொருளாதாரத்தில் சந்தை அப்படிங்கிறது இடம் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. விற்பனையாளர்களும் வாங்குபவர்களும் இருக்கக்கூடியது தான் சந்தை நம்ம சொல்கிறோம். சந்தையுடைய அம்சங்கள். பொருளாதாரத்தில் சந்தை என்ற சொல் பண்டத்திற்கான கடைகளையும் அல்லது பொருட்களையும் தொகுப்பையும் குறிக்கிறது. உதாரணமாக அரிசி சந்தை, துணிகளுக்கான சந்தை, மின்னணு பொருட்களுக்கான சந்தை போன்றவற்றை குறிப்பதாகும். பொருளாதாரத்தில் சந்தை அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோன்னா, கடைகளையும் தொகுப்பையும் தான் சந்தை நம்ம சொல்கிறோம். ஒரு இடத்தை சொல்லலை, கடைகளையும் தொகுப்பையும் சொல்கிறோம். அந்த கடை அப்படிங்கிறது விற்கிறதான கடை, பண்டங்களுக்கான கடை. இப்போ பார்த்தீங்களா, அரிசி சந்தை, துணிகளுக்கான சந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்களுக்கான அந்த கடைகளை தான் சொல்கிறோம். அந்த சந்தை அப்படிங்கிறது அந்த பொருட்களை விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கடைகளை அப்படி சொல்கிறோம். அந்த பண்டத்தை விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கடைகளையும் பொருட்கள் இருக்கக்கூடிய தொகுப்பையும் நம்ம என்ன சொல்கிறோம்? சந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதான். பாருங்க, ஒரு சந்தை இயற்பியல் சார்ந்த அல்லது புவியியல் சார்ந்த இருப்பிடத்தை குறிப்பதா இல்லை. திரும்ப திரும்ப இந்த பாயிண்ட் வரும், இதில் டெஃபினேஷனாக கேட்கலாம். ஒரு சந்தை இயற்பியல் சார்ந்த அல்லது புவியியல் சார்ந்த ஒரு இருப்பிடத்தை அது குறிக்கிறது கிடையாது. சந்தை ஒரு பொதுவான பரந்த பகுதியாகவும் பிராந்தியத்தின் தேவையையும் அளிப்பையும் விநியோகிக்கும் சக்திகளை கொண்டுள்ளது. அப்போ சந்தை அப்படிங்கிறது ஒரு இடம் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது, அது ஒரு பரந்த பகுதி. அது என்ன பண்ணுது? அந்த பகுதி பிராந்தியத்துடைய அந்த பகுதியுடைய தேவையையும் அளிப்பையும் என்ன பண்ணுறாங்கன்னா விநியோகிக்கிறாங்க. விநியோகிக்கக்கூடிய சக்திகளை கொண்டது. விற்பனையாளர்கள் அங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது அது ஒரு பரந்த பகுதி, ஒரு பொதுவான இடம்னு சொல்ல முடியாது. அது ஒரு பரந்த பகுதி. அது என்ன பண்ணுது? அந்த பகுதியுடைய தேவையையும் மக்களுடைய அந்த தேவையை என்ன பண்ணுதுன்னா பூர்த்தி செய்யுது. அந்த பூர்த்தி செய்வதற்காக விநியோகிக்கும் சக்திகளை அது கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் லைட்டாக ரீட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். பாருங்கள், சந்தையை உருவாக்குவதற்கு பொருட்களை வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் ஒரு குழுவாக இருக்க வேண்டும். இந்த விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் இடையிலான உறவுகள் வணிக உறவுகளாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு சந்தையை உருவாக்கணும்னா அங்கே என்ன, வாங்குபவர்கள் விற்பவர்கள் 2 பேருமே ஒரு குழுவாக இருக்கணும். அப்போது இந்த விற்பனையாளர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் இடையிலான உறவு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? வணிக உறவாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த வணிகம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் என இருவரும் சந்தையை பற்றிய அறிவை பெற வேண்டும். அப்போ அங்கே இருக்கிற விற்பனையாளர்களுக்கும் சந்தை அறிவு வேணும், போய் வாங்குறவங்களுக்கு அந்த சந்தை அறிவு வேணும். இல்லைன்னா நம்ம ஏமாற்றப்பட்டுருவோம். விற்பனையாளர்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும், நம்ம போய் வாங்குறோன்னா நமக்கும் அது தெரியணும் அதை பற்றி. அப்போ இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படியே நமக்கு அந்த அறிவு இல்லை அப்படின்னா நம்மளையே விலை அதிகமாக கொடுத்து நம்மளையே ஏமாற்றிடுவாங்க. பாருங்கள், தேவைக்கான தயாரிப்புகள், நுகர்வோர் தேர்வு, விருப்பத் தேர்வு, முன்னுரிமை, நவீன காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் போன்ற விழிப்புணர்வை பெற்றிருக்க வேண்டும். அப்போ ஒரு சந்தையில் விற்பனையாளர் வாங்குபவர்கள் 2 பேருமே இருக்கணும், ஒரு குழுவாக இருக்கணும். அப்போ விற்பனையாளர்களுக்கும் வாங்குபவர்களுக்கு இடையில் ஒரு வணிக உறவு இருக்கணும். அதே மாதிரி விற்பனையாளரும் வாங்குபவரும் அந்த சந்தை அறிவை பெற்றிருக்கணும். இப்போ என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கு அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். ஒன்று விலை எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அது குறித்து எல்லா தகவலையும் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கணும்? அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்தது பாருங்கள், சந்தைகளின் வகைப்பாடு. பரவலாக சந்தைகளை நம்ம 2 டைப்பாக பிரிப்போம். ஒன்று என்னென்னா தயாரிப்பு சந்தை. பரவலாக சந்தை 2 வகைகளாக உள்ளன. அவை ஒன்று தயாரிப்பு சந்தை, இன்னொன்று காரணி சந்தை. தயாரிப்பு சந்தை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது தயாரிப்பு சந்தை. காரணி சந்தை அப்படின்னு என்னென்னா பாருங்கள், காரணி சந்தை என்பது நிலம், மூலதனம், உழைப்பு, இது எல்லாமே உற்பத்தி காரணிகள்னு சொல்லுவோம்.
அதாவது ஒரு பொருளை உற்பத்தி நம்ம பொருளாதாரத்தில் படிக்கும்பொழுது படிப்போம். உற்பத்தி காரணிகள் 4 இருக்கும். என்னென்ன? லேண்ட் நிலம், மூலதனம், உழைப்பாளர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்பிரினர் ஒருத்தர் இருப்பார், தொழில் முனைவோர் இருப்பாங்க. 4. அதாவது உற்பத்தி காரணிகள் பொருளாதாரத்தில் 4 சொல்லுவோம். என்ன? லேண்டு, லேபரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல், என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். என்டர்பிரினர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிலம் இருக்கணும், உழைப்பாளர் இருக்கணும், தொழிலாளர் இருக்கணும், கேபிட்டல் அதில் முதலீடு இருக்கணும், அதுக்கப்புறம் தொழில் முனைவோர் ஒருத்தர் இருக்கணும். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும்னா கண்டிப்பாக என்ன வேணும்? அங்கே நிலம் வேணும். ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோன்னா கண்டிப்பாக என்ன வேணும்? அங்கே நிலம் வேணும். அதுக்கப்புறம் அதற்கு உழைப்பதற்கு தொழிலாளர் வேணும். அதுக்கப்புறம் அந்த கேபிட்டல் வேணும். நம்ம அந்த மூலதனம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், அது வேணும்ல, அது கேபிட்டல்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்டர்பிரினர் அப்படிங்கும்போது தொழில் முனைவோர், அதை ரன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் நிறுவன தலைவர், அந்த மாதிரி வேணும். அப்போ இது 4 தான் உற்பத்தி காரணிகள். இது பொருளாதாரம் படிக்கும்பொழுது நம்ம தெளிவாக படிக்கலாம். இப்போ லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதுதான் நிலம், மூலதனம், உழைப்பு போன்ற உற்பத்தி காரணிகளை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்குமான சந்தையை குறிப்பது. அப்போ காரணி சந்தை அப்படின்னா இந்த நிலம், மூலதனம், உழைப்பு இதை எல்லாத்தையும் வாங்குறதுக்கு விற்பனை செய்வதற்குமான சந்தை தான் உங்களுக்கு என்னதுங்க? காரணி சந்தை. தயாரிப்பு சந்தைனா பொருட்களை தயாரிக்கக்கூடிய சந்தை. காரணி சந்தை அப்படின்னா இந்த உற்பத்தி காரணிகளை, இப்போ நிலத்தை வாங்குறதுக்கு, உழைப்பாளர்களை நம்ம வாங்குறதுக்கு, அந்த மாதிரி நிலத்தை நம்ம வாங்குறோம்ல, அப்போ அது காரணி சந்தை. அப்போ உற்பத்தி காரணிகளை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்குமான சந்தையை குறிப்பது தான். அப்போ லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரினர்ஷிப், இதுதான் நிலம், மூலதனம், உழைப்பாளர், அதுக்கப்புறம் தொழில் முனைவோர். இதுதான் உற்பத்தி காரணிகள்னு சொல்லுவோம். நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா இந்த 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் உற்பத்தி காரணிகள்னு சொல்லுவோம். இது எக்கனாமிக்ஸ் வரும்பொழுது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 4 உற்பத்தி காரணிகள் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தயாரிப்பு சந்தைன்னு என்ன, காரணி சந்தைன்னு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முன்னாடி இருக்கிற பாயிண்ட்ஸில் ஜென்ரலான பாயிண்ட்டு தான், அதனால தான் நம்ம ஸ்பீடாக போகிறோங்க. நீங்கள் ஸ்பீடாக போகிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ரீட் பண்ணால் புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஏதாவது முக்கியமான பாயிண்ட் இருந்தால் மட்டும் அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். இப்போ சந்தையை பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையில் ஒவ்வொரு மாதிரி பிரிச்சிருக்காங்க. புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க, அப்புறம் நேரத்தின் அடிப்படையில் பிரிச்சிருக்கிறாங்க, பரிவர்த்தனையின் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க, ஒழுங்குமுறை அடிப்படையில் பிரிச்சிருக்கிறாங்க, அடுத்தது போட்டியின் தன்மை அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா உள்ளூர் சந்தைகள், பிராந்திய சந்தைகள், தேசிய சந்தைகள், சர்வதேச சந்தைகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. பேர்லேயே அது இருக்குது. உள்ளூர் சந்தைன்னா என்ன? அந்த பகுதிக்கு மட்டும் பாருங்கள். உள்ளூர் சந்தையில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் உள்ளூர் பகுதியை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அவர்கள் வழக்கமாக தினசரி பயன்பாட்டின் விரைவில் வீணாகிவிடும் அழுகும் பொருட்களை விற்கின்றனர். ஏனெனில் அத்தகைய பொருட்களின் போக்குவரத்து செலவு மிக உயர்ந்ததாக இருக்கும். அப்போ இந்த உள்ளூர் சந்தையில் இது மெயினாக யாருக்கு? உள்ளூர்காரர்களுக்கு இருக்கக்கூடிய உள்ளூர் சந்தை நம்ம சொல்லலாம். உள்ளூர் சந்தைன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தை. அப்போ அந்த சந்தையில் அதிகமாக பார்த்தீங்கன்னா அதாவது வீணாகிவிடும், அழுகிவிடும் அந்த பொருட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா அது கொண்டு போகணும், இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விற்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? போக்குவரத்து செலவு அதிகமாகும். அதே மாதிரி அதை பதப்படுத்தணும், அதெல்லாம் நிறைய இருக்குல்ல. அப்போ அதுக்கெல்லாம் உங்களுக்கு போக்குவரத்து செலவு அதிகமாகிறதுனால என்ன பண்ணிடுவாங்க? அதை உள்ளூர் அளவிலேயே விற்றுருவாங்க. அப்போ உள்ளூர் சந்தைங்கிறது, உள்ளூர் சந்தையில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் யாராக இருப்பாங்க? உள்ளூர் பகுதியை சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா அந்த உள்ளூர் சந்தையில் தினசரி பயன்பாட்டுக்கான பொருட்கள் தான் அங்கே இருக்கும். காய்கறி, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். காய்கறி, பழங்கள், அந்த மாதிரிலாம் மெயினாக காய்கறிகள் சொல்லலாம், பூ சொல்லலாம், பூக்கள் அதெல்லாம் அன்றைக்கே நம்ம என்ன பண்ணிடணும்? நம்ம இது பண்ணிடணும். வெளியில் கொண்டு போகணும், போக்குவரத்து செலவு அதிகமாகும். அப்போ அதையெல்லாம் உள்ளூர் சந்தைகளை விற்கிறாங்க. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது, நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கணும். அப்போ பிராந்திய சந்தைகள்னால் அந்த மாநிலங்களுக்கு பிராந்திய சந்தைகளானது உள்ளூர் சந்தைகளை விட பரந்த அளவிலானவை அல்லது சில சிறிய மாநிலங்கள் இணைந்த பகுதி. அப்போ பிராந்திய சந்தை அப்படின்னா ஒரு மாநிலங்கள்லேயும் ஒரு மாநில சந்தை, அந்த மாநிலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் வாங்கிக்கிற மாதிரி. அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில மாநிலங்கள் இணைந்த பகுதியாகவும் பிராந்திய சந்தை, ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். இது அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில். அப்போ தேசிய சந்தை அப்படின்னா இது தேசிய அளவிலான ஒரு சந்தை. இப்போ இந்திய தேசிய சந்தைன்னு சொல்லும்பொழுது என்னது? இந்தியாவில் மட்டும் அந்த பொருட்களெல்லாம் விற்பனை பண்ணிக்கிற மாதிரி, இந்தியர்கள் அவங்களாம் போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் போய் அங்கே போய் வாங்கிக்கிற மாதிரி. தேசிய சந்தையில் பொருட்களின் தேவை ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு மட்டும் தேவை, நம்ம நாட்டிற்கு மட்டும் தேவையான ஒரு விஷயத்தை விற்கிறது இந்த தேசிய சந்தையில் விற்பாங்க. அல்லது தேசிய எல்லைகளுக்கு வெளியே இத்தகைய பொருட்களின் வர்த்தகத்தை என்ன பண்ண மாட்டாங்க? அரசாங்கம் அனுமதிப்பதில்லை.
இதுதான் தேசிய சந்தை. சர்வதேச சந்தைன்னா என்னது? தயாரிப்புகளுக்கான தேவை சர்வதேச அளவிலானது மற்றும் சர்வதேச அளவில் பொருட்கள் மொத்த அளவில் வர்த்தகம் செய்யப்படும் போது அச்சந்தை சர்வதேச சந்தை அழைக்கப்படுகிறது. அப்போ நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணி அது வேர்ல்டு லெவலில் விற்பனை பண்ணுறோம், அதுதான் சர்வதேச சந்தை. அப்போ உள்ளூர் சந்தைனா உள்ளூர் அளவில், பிராந்திய சந்தைனா மாநில அளவில், தேசிய சந்தை அப்படின்னா தேசிய நாட்டிற்கு மட்டும், சர்வதேச சந்தை அப்படின்னா சர்வதேச அளவில் பொருட்களை விற்பனை பண்ணக்கூடிய சந்தை. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், நேரத்தின் அடிப்படையில் எப்படி பிரிக்கிறாங்கன்னா மிக குறுகிய கால சந்தை, குறுகிய கால சந்தை, நீண்ட கால சந்தை. மிக குறுகிய கால சந்தை அப்படின்னா என்னென்னா ஒரே ஒரு அந்த நாட்குள்ளேயே விற்றுருவாங்க பாருங்கள். மிக குறுகிய கால சந்தையில் பொருட்களின் அளிப்பு நிலையானது, மேலும் அதை உடனடியாக மாற்ற முடியாது. உதாரணமாக பூக்கள், காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றிற்கான சந்தைகள் பொருட்களின் விலையானது தேவையை பொறுத்து அமையும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போது பூக்கள், காய்கறிகள், பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் என்ன ஆயிரும், அடுத்த நாள் வரைக்கும்லாம் இருக்காது, அது வீணாயிரும். இப்போது பழங்கள் கூட என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு அதெல்லாம் விற்றுக்கிறாங்க, ஓகே. ஆனால் பூக்கள், காய்கறிகள் அப்படிங்கும்பொழுது என்னாகும், அன்னைக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மிக குறுகிய கால சந்தையில் பொருட்களுடைய அழைப்பு அப்படிங்கிறது நிலையானது, அதை உடனடியாக மாற்ற முடியாது. என்னென்னா இப்போ நம்ம அன்றைக்கி பூக்கள் கொண்டு வரணும்னா இருக்கிற பூக்களை அப்படியே நம்ம விற்றுறணும், வேறு வழி இல்லை, பூக்களை விற்றுறணும். அப்படி இல்லைன்னா அது கெட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? என்ன அன்னைக்கே அதை விற்றுறணும். அப்போ இல்லைன்னா இன்னொன்று பூக்களை விற்றுறோம், சரிங்களா? அப்போ இன்னும் தேவைப்படுது அப்படிங்கும் பொழுது, இல்லை காய்கறிகள் இன்னும் தேவைப்படுங்கிறதும் பொழுது நம்ம புதுசாக அப்போ உற்பத்தி பண்ண முடியாது. அதே மாதிரி விலைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அன்னைக்கு என்ன விலையோ அதன் அடிப்படையில் நம்ம விற்றுட்டு போயிடலாம். மிக குறுகிய கால சந்தை, அவ்வளோதான். சரி, நாளைக்கு அது விலை அதிகமாகும்னு சொல்லிட்டு, அடுத்த வாரம் விலை அதிகமாகும்னு சொல்லிட்டு இதை நம்ம வச்சுருக்க முடியுமா? பூக்களை, பழங்களை அப்படியே வச்சுருக்க முடியுமா? அது அழுகி போயிடும், வீணாகி போயிடும். அதுதான் மிக குறுகிய கால சந்தைனா அன்னைக்கு மட்டும், ஒரு நாள் மட்டும், குறுகிய கால அளவில் மட்டும் செயல்படக்கூடிய ஒரு சந்தை. இதை நம்ம அதனுடைய உற்பத்தி, அதனை உடனடியாக என்ன பண்ண முடியாதுன்னா மாற்ற முடியாது. விலையை மாற்ற முடியுமா? திடீர்னு அன்னைக்கு ஃபுல்லாக அதே ரேட்டு தான், விலையை மாற்ற முடியுமா? முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரி இப்போ முடிஞ்சிருச்சு, பொருட்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா விற்பனை பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா அவ்வளோதான். அன்றைக்கி எவ்வளோ காய்கறிகள் கொண்டு வந்தோம்னா அதை விற்றுட்டோம்னா அவ்வளோதான். கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக புதுசாக உற்பத்தி பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இதுதான் மிக குறுகிய கால சந்தை. அடுத்தது பாருங்கள், குறுகிய கால சந்தைனா இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ், அவ்வளோதான். மிக குறுகிய கால சந்தையை விட கொஞ்சம் குறுகிய கால சந்தை என்பது முந்தைய சந்தையை விட சற்று கூடுதல் நேரம் உடையது. ஒரு வாரம்னு சொல்லலாம், ஒரு வாரம் செயல்படக்கூடிய ஒரு சந்தை. பழங்களில் கிட்டத்தட்ட ஒரு சில பொருட்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு வாரம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பதப்படுத்தி நம்ம பயன்படுத்திக்கலாம். இங்கே அளிப்பை என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் மாற்றி அமைத்து கொள்ளலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி உற்பத்தியை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கலாம், உற்பத்தியை கொஞ்சம் அதிகரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த விலையை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு வாரம் செயல்படுதில்ல, அதனால் விலைக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி விலையை என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்க முடியல. ஆனால் மிக குறுகிய கால சந்தையில் விலையை சேஞ்ச் பண்ண முடியாது, அது ஒரே ஒரு நாள் தான் செயல்படுது. நீண்ட கால சந்தைனா அது நீண்ட கால சந்தையில் உற்பத்தியை கணக்கிடுவதன் மூலம் விநியோகத்தை எளிதாக மாற்றி அமைத்து கொள்ளலாம். நீண்ட கால சந்தை அது எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு சந்தை. அப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரி விலையை அப்பப்போ தகுந்த மாதிரி அந்த விலையும் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனவே இத்தகைய சந்தையை தேவைக்கேற்ப மாற்றலாம். எனவே சந்தையின் சமநிலை விலையை சரியான சமயத்தில் தீர்மானித்து கொள்ளலாம். அப்போ இதை நம்ம தீர்மானித்துக்கலாம், அப்பப்போ நம்ம தீர்மானித்துக்கலாம் விலையை. ஆனால் மிக குறுகிய கால சந்தையில் விலையை தீர்மானிக்க முடியாது. அன்னைக்குன்னா அன்னைக்கு அந்த விலையில் விற்றுறணும். அதேமாதிரி குறுகிய கால சந்தையில் வேணால் அந்த ஒரு வாரம் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நீண்ட கால சந்தையில் அப்பப்போ சமநிலையில் அப்போ எவ்வளோ தேவையோ அதற்கு தகுந்த மாதிரி உற்பத்தி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விலையை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நீண்ட கால சந்தை. அடுத்தது பாருங்க, பரிவர்த்தனையின் அடிப்படையில், பண பரிவர்த்தனை அடிப்படையில் சந்தையை பிரிச்சிருக்காங்க. எப்படி? உடனடி சந்தை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதிர்கால சந்தை. உடனடி சந்தைன்னு என்னதுங்க, இப்போ பொருளை வாங்குறோன்னா அப்போவே பணத்தை கொடுத்துடணும், அதுதான் உடனடி சந்தை. பாருங்க, பரிவர்த்தனைகள் நிகழும் இடத்திலேயே பணம் உடனடியாக செலுத்தப்படுகிறது, கடன் முறை இல்லை. இப்போ ஒரு பொருளை வாங்குறோன்னா அப்போவே பணத்தை கொடுத்துடணும், அங்கே கடன் முறை இருக்காது, அது உடனடி சந்தை. எதிர்கால சந்தை அப்படின்னா அங்கே கடன் இருக்கும், நம்ம அக்கௌண்ட் வச்சுக்கலாம், அங்கே அக்கௌண்ட் வாங்கி ரெகுலராக நம்ம வாங்கிட்டே இருக்கலாம், அதுதான் எதிர்கால சந்தை. பாருங்கள், எதிர்கால சந்தையின் பரிவர்த்தனைகள் கடன் அடிப்படையிலான பரிவர்த்தனைகள் ஆகும். எதிர்காலத்தில் திரும்ப செலுத்த ஒரு வாக்குறுதியும் உள்ளது. அப்போ இது கடன் அடிப்படையிலான பரிவர்த்தனைகள். இன்றைக்கி பொருள் வாங்குறோமா, நான் ஒரு 2 வாரம் கழித்து நான் தரேங்க, இல்லைன்னா எனக்கு சம்பளம் போட்டோன்னா நான் உங்களுக்கு மாதத்து அந்த 1ஆம் தேதி, இப்போ நியூஸ் பேப்பர்லாம் நம்ம வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, நியூஸ் பேப்பர் வாங்குறோன்னா அப்போ அந்த மாதம் எண்டில் நம்ம அந்த மாதம் ஸ்டார்டிங்கில்
ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம அந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சம்பளம் வாங்கணும்னா தர்றேங்க அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்குறோம்ல, வாக்குறுதி கொடுக்குறோம்ல, அதுதான் எதிர்காலத்தில் திரும்ப செலுத்த ஒரு வாக்குறுதியும் உள்ளது. அப்போ இது கடன் அடிப்படையிலான பரிவர்த்தனைன்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்க, அப்போ இது வந்து பரிவர்த்தனையின் அடிப்படையில் 2 உடனடி சந்தை ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதிர்கால சந்தை. ஏன்னா இதெல்லாம் எதிர்கால சந்தைனா கேட்டால் உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்ல தெரியணும். இது ஒரு டைம் ரீட் பண்ணிட்டீங்கன்னா பொதுவானது. அடுத்து பாருங்க, ஒழுங்குமுறை அடிப்படையில் அப்படிங்கும் பொழுது ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை ஒன்று இருக்குது, இன்னொன்று கட்டுப்பாடற்ற சந்தை. அப்போ ஒழுங்குபடுத்தப்பட்ட அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டால் அது கண்காணிக்கப்படும். முறையற்ற சந்தை அப்படிங்கும் பொழுது யாருனாலேயே கண்காணிக்கப்படாது, பேர்லேயே இருக்குது பாருங்கள். ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை அப்படின்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையானது பொருத்தமான அரசாங்க அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் நடைபெறும். ஒரு அரசாங்க அதிகாரிகளுடைய மேற்பார்வையின் கீழ் அந்த சந்தை நடைபெறும். இத்தகைய சந்தை நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் இல்லை என்பதை உறுதி செய்கிறது. அப்போ ஒரு அரசாங்க அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் இந்த சந்தைகள் செயல்படுறதுனால இங்கே வர்த்தக நடைமுறைகள் அப்படிங்கிறது நியாயமற்றதாக இருக்காது, மக்களை ஏமாற்றக்கூடிய வர்த்தகமாக இருக்காது. அங்கே எப்படி இருக்கும், ஒழுங்குபடுத்தப்பட்ட உற்பத்தி அல்லது உற்பத்திகளின் குழுவை இது வந்து குறிக்கிறது. அங்கே உற்பத்தி அப்படிங்கிறது ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இருக்கும். எடுத்துக்காட்டு பாருங்க, பங்குச்சந்தை. இது பார்த்தீங்கன்னா மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையாக இருக்குது. அப்போ ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைனா அரசாங்க அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழே அந்த சந்தை நடைபெறும். அப்போ அது வந்து நியாயமான வர்த்தக நடைமுறையை மேற்கொள்ளும். இதுவே கட்டுப்பாடற்ற சந்தை அப்படின்னா முற்றிலும் கட்டுப்பாடு எதுவுமற்ற சந்தை. சந்தையில் கண்காணிப்போ ஒழுங்குமுறையோ கிடையாது, அதுவே முடிவுகளை மேற்கொள்கிறது. அப்போ அரசாங்க கண்காணிப்பின் கீழே அது செயல்படாது. அவங்க எடுக்கிறதா முடிவு. அவங்க உற்பத்தி போட்டு என்ன விலை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான். அவங்க எவ்வளோ வேணாலும் உற்பத்தி பண்ணலாம், உற்பத்தி பண்ணாமல் கூட இருக்கலாம். முற்றிலும் கட்டுப்பாடு எதுவுமே இல்லாத சந்தை. அப்போ அங்கே கண்காணிப்போ ஒழுங்குமுறையோ இருக்காது. அதுதான் என்ன பண்ணுதுன்னா முடிவுகளை மேற்கொள்ளுதுன்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, போட்டியின் தன்மை அடிப்படையில் 3ஆக பிரிக்கிறோம். இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. மற்றதெல்லாம் ஈஸியாக பார்த்தோன்னா புரியுற மாதிரி இருக்கும், இதுவும் புரியும் தான். ஆனால் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது, அதை நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். போட்டியின் தன்மை அடிப்படையில் 3ஆக பிரிக்கிறோம் சந்தையை. ஒன்று முற்றுரிமை, ஒன்று ஏகபோக போட்டி, ஒலிகோபோலின்னு சொல்கிறோம். இந்த 3க்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? முற்றுரிமை அப்படின்னா ஒரு சந்தை இருக்குன்னா அந்த சந்தை ஃபுல்லாக அவர் தான். இப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும்னா ஒருத்தர் மட்டும்தான் பண்ண முடியும், அந்த நிறுவனம் மட்டும்தான் அதை பண்ண முடியும், வேற யாருமே பண்ண முடியாது. அப்போ அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கான அந்த உரிமை முழுவதும் ஒருத்தரே எடுத்துக்கிறது, ஒரு நிறுவனமே எடுத்துக்கிறது, முற்றுரிமை. அப்போ ஒருத்தர் தான் அந்த இடத்துல அந்த பொருளை விற்பாங்க. அப்படிங்கும் பொழுது போட்டி அந்த இடத்துல இருக்காதுல்ல. மக்கள் வந்து அது அவங்க விற்கிறத மட்டும்தான் வாங்க முடியும். ஏன்னா வேற யாருமே அந்த பொருளை உற்பத்தி பண்ண மாட்டாங்க. அப்போ இவங்க ஒரே ஒருத்தர் தான் உற்பத்தி பண்ணி விற்பாங்க. அவங்க கிட்ட தான் அவங்க வாங்கி ஆகணும், என்ன விலையாக இருந்தாலும் கொடுத்து வாங்கித்தான் ஆகணும். ஏன்னா வேற யாருமே அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதில்ல. அப்போ இதுதான் முற்றுரிமை. ஏகபோக போட்டி அப்படிங்கிறது என்னன்னா, அங்கே நிறையா நிறுவனங்கள் அதே பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க. அப்போ நிறையா நிறுவனங்கள் ஒரே பொருளை உற்பத்தி பண்ணும் பொழுது அங்கே என்ன இருக்கும், போட்டித்தன்மை இருக்குமா? ஏகபோக போட்டி இருக்குமா? ஏகபோக போட்டி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து மக்களை திருப்திப்படுத்தணும்னு நினைப்பாங்க இந்த இடத்துல மட்டும்தான். அப்போ போட்டித்தன்மை. அப்போ நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை தரமாக கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அந்த கடையை விட நம்ம நல்லா கொடுக்கணும், நம்ம வந்து குவாலிட்டியாக கொடுத்தாதான் மக்கள் நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க. அப்போ அந்த இடத்துல போட்டித்தன்மை உருவாகும். அது எப்போ நடக்கும், ஒரே பொருளை என்ன பண்ணுவாங்க எல்லா நிறுவனங்களும் விற்கும் பொழுது அந்த இடத்துல போட்டித்தன்மை இருக்கும். அப்போ அதுதான் ஏகபோக போட்டி. முற்றுரிமை அப்படிங்கிறது ஒரே நிறுவனம் அதே நிறுவனம் அந்த பொருளை அவங்க மட்டும்தான் விற்கணும், வேற யாருக்குமே அனுமதி கிடையாது. அப்போ அந்த இடத்துல போட்டி இருக்காது. ஏகபோக போட்டி அப்படிங்கிறது ஒரே நிறுவனம் என்ன பண்ணலாம், ஒரு பல நிறுவனம் அதே பொருளை என்ன பண்ணலாம்னா விற்பனை பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது ஓலிகோபோலி அப்படின்னு என்னன்னா, முற்றுரிமைக்கும் ஓலிகோபோலிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. முற்றுரிமை அப்படின்னா அந்த இடத்துல ஒரே நிறுவனம் அந்த பொருளை அவங்க மட்டும்தான் உற்பத்தி பண்ணுவாங்க, வேற யாரும் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏகபோக போட்டின்னா நிறைய நிறுவனங்கள் வந்து அதே பொருளை உற்பத்தி பண்ணுறது. ஓலிகோபோலி அப்படின்னா சில நிறுவனங்கள் மட்டும், ஒரு 3 நிறுவனம், ஒரு 4 நிறுவனம், கம்மியான எண்ணிக்கையில். இந்த ஏகபோக போட்டிங்கிறது நிறையா நிறுவனங்கள் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறது. முற்றுரிமைங்கிறது ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் அந்த பொருளை உற்பத்தி பண்ண முடியும். ஓலிகோபோலிங்கிறது கம்மியாக ஒரு 4 ஃபிக்ஸ்டு 4 3 அந்த நிறுவனங்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, உற்பத்தி பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த 4 நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது உற்பத்தி பண்ணுறக்கு. இந்த 3க்கு வித்தியாசம். சில நிறுவனங்கள் மட்டும், இங்கே அதிக நிறுவனங்கள்,
சிலதுக்கும் அதிகத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இங்கே ஒரே ஒரு நிறுவனம், அவ்வளோதான். ஒரே நிறுவனம் அந்த பொருளை உற்பத்தி செய்கிறது, அதிக நிறுவனங்கள் அந்த பொருளை உற்பத்தி செய்வது, சில நிறுவனங்கள் அந்த பொருளை உற்பத்தி செய்கிறது, அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க. முற்றுரிமை அப்படின்னு என்ன? முற்றுரிமை என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறது. அதில் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒரு விற்பனையாளர் முழு சந்தையிலும் கட்டுப்பாட்டை கொண்டு உள்ளனர். அப்போ ஒரே ஒரு உற்பத்தியாளர், ஒரே ஒரு விற்பனையாளர், அவர் தான் முழு சந்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருப்பார். இத்தகைய தனி விற்பனையாளர் நெருக்கமான மாற்று பொருட்கள் இல்லாத தயாரிப்புகளில் ஒப்பந்தம் செய்யப்படுகிறார். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாற்றுப்பொருள் இல்லாத அளவுக்கு ஏன்னா அவங்க மட்டும்தான் அங்கே இருப்பாங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, அதுதான் மாற்று பொருட்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த இடத்துல வந்து ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க. அப்போ இவங்க மட்டும்தான் இங்கே செய்யணும், உற்பத்தி பண்ணுவாங்க. மாற்று பொருளை இங்கே கிடைக்காது, மக்கள் வந்து இவங்க கிட்ட மட்டும்தான் வாங்கியாகணும். இப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஏகபோக போட்டி. ஏகபோக போட்டின்னா நம்ம சொல்லிட்டாங்க, நிறையா நிறுவனங்கள் ஒரே பொருளை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. ஏகபோக போட்டி என்ற சொல் பேராசிரியர் எட்வர்ட் எச் 1933ஆம் ஆண்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சாம்பர்லின் தனது ஏகபோக போட்டியின் கோட்பாடு நூலின் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஃபேக்டை நோட் பண்ணிக்கோங்க. பேராசிரியர் எட்வர்ட் எச் அப்படிங்கிறவர் தான் ஏகபோக போட்டி அப்படிங்கிற சொல்ல தனது ஏகபோக போட்டியின் கோட்பாடு நூலில் என்ன பண்ணியிருப்பார், குறிப்பிட்டிருப்பார். யார் ஃபஸ்ட்டு குறிப்பிட்டா அப்படிங்கிறத பார்க்கணும். பேராசிரியர் எட்வர்ட் எச் இப்போ 1933. ஏகபோக போட்டி என்ற சொல் ஏகபோக மற்றும் சரியான போட்டி என்பதன் கலவையை குறிக்கும். அதாவது ஏகபோகம், அதாவது நிறைய பேர் இருப்பாங்க, ஏகபோகம் அது போக சரியான போட்டியாக இருக்கும். அது ஏகபோகமாக இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க, அது போக சரியான போட்டியாக இருக்கும், அதுதான் சரியான போட்டி. இது ரெண்டுடைய கலவையை குறிக்கிறதான் ஏகபோக போட்டின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஏராளமான வாங்குபவர்கள் இருப்பாங்க மற்றும் தயாரிப்புகளை விற்பவர்கள், ஏராளமான வாங்குபவர்கள் ஏராளமான விற்பவர்கள் இருப்பாங்க. இருந்த போதிலும் ஒவ்வொரு விற்பனையாளருடைய தயாரிப்பும் ஒரு அம்சத்தில் அல்லது மற்றொன்றிலிருந்து வேறுபட்டுள்ளது. இன்னொன்று இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நிறையா நிறுவனங்கள் அதே பொருளை விற்பனை பண்ணாலும் ஒவ்வொருத்தருடைய பொருளுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். நமக்கு தெரியும்ல, தரம் வேறு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஒரே பொருளை எல்லா நிறுவனங்களும் உற்பத்தி பண்ணாலும் அந்த பொருளில் சில அம்சங்கள் எல்லாத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு வேறுபாடு இருக்குல்ல, அது வந்து இந்த ஏகபோக போட்டியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்த போதிலும் ஒவ்வொரு விற்பனையாளருடைய தயாரிப்பும் ஒரு அம்சத்தில் அல்லது மற்றொன்றிலிருந்து வேறுபடுகிறது. பொருள் ஒன்று தான், ஆனால் குவாலிட்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சில வேறுபடுதுன்னு சொல்லலாம். ஒலிகோபோலி அப்படின்னு என்னன்னு பாருங்க. ஒலிகோபோலி என்ற சொல் 2 கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஒலிகோபோலி அப்படிங்கிறது என்னதுங்க, 2 கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதில் ஒலிகோ அப்படின்னு என்னன்னா சில, ஒலிகோன்னு என்னதுங்க, சில. நம்ம சில நிறுவனம் சொன்னோம்ல, அது மாதிரி ஒலிகோ அப்படின்னா சில. பாலின்னு சொல்கிறோம்ல, பாலி என்றால் கட்டுப்பாடு. சில நிறுவனங்கள் கட்டுப்பாடு எடுத்துக்கொண்டிருக்கும். பாலி என்றால் கட்டுப்பாடு. ஒலிகோபோலினா 2 கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஒலிகோ அப்படின்னா சில. பாலி அப்படின்னு என்னதுங்க, கட்டுப்பாடு. அப்போ சில நிறுவனங்களுடைய கட்டுப்பாடு அங்கே இருக்கும் பாருங்க. எனவே ஒலிகோபோலி என்பது ஒரு சந்தை வடிவத்தை குறிக்கிறது. இதில் ஒரே மாதிரியான அல்லது வேறுபட்ட தயாரிப்புகளில் சில விற்பனையாளர்கள் உள்ளதை குறிக்கிறது. ஒரே மாதிரியான தயாரிப்பு இல்லைன்னா வேறுபட்ட தயாரிப்பில் சில விற்பனையாளர்கள். முற்றுரிமையில் ஒரு விற்பனையாளர், ஏகபோக போட்டியில் பல விற்பனையாளர், ஒலிகோபோலியில் சில விற்பனையாளர். அவ்வளோதான். இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? அப்போ இதுதாங்க 5 வகையான ஒவ்வொரு பண பரிவர்த்தனை தன்மை அடிப்படையில் எவ்வாறு பிரிக்கப்பட்டது, நேரத்தின் அடிப்படையில் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கு, ஒழுங்குமுறை அடிப்படையில் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கு, புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. இந்த மூணோட டிஃப்ரென்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கணும். முற்றுரிமைனா என்ன, ஏகபோக போட்டினா என்ன, ஒலிகோபோலினா என்ன, அது 2 கிரேக்க சொல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏகபோக போட்டி அப்படிங்கிற சொல்ல 1933 அதாவது தனது ஏகபோக போட்டியின் கோட்பாடு நூலில் யார் குறிப்பிட்டிருக்காங்க, பேராசிரியர் எட்வர்ட் எச் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போ பாருங்கள், அடுத்தது நுகர்வோர் அப்படின்னா யாருங்க? கன்சியூமர் அப்படின்னா யார்? பொருட்களை வாங்குபவர், அவ்வளோதானே. பாருங்கள், நுகர்வோர் என்பவர் ஒரு பொருளை வாங்குதல் அல்லது ஒரு சேவையை பெறுவதற்காக, அது அவரது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக அல்லது சுய வேலைவாய்ப்பு மூலம் தனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்பவர். அதாவது என்னென்னா, நுகர்வோர்னா யார்? தனக்கு ஒரு பொருள் தேவை, ஒரு பொருளை வாங்குவதற்காக
ஒரு பொருளை வாங்குவதற்காக வேலைவாய்ப்பின் மூலம் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி கொண்டு அந்த பணத்தின் மூலம் என்ன பண்ணுறவர், பொருளை வாங்குறவர் தான் நுகர்வோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பொருளை வாங்கணும், அந்த பொருளை வாங்குறதுக்கு பணம் வேணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவார், அவரோட தன்னுடைய வேலைவாய்ப்பின் மூலம் வாழ்வாதாரத்தை உயர்த்து கொண்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தில் பொருளை வாங்குறவர் தான் நுகர்வோர் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் சுற்றி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நம்ம டைரெக்டாக பொருட்களை வாங்குவோர்னு சொல்லிட்டோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பொருட்களை வாங்குவோர் தான். ஆனால் அவர் எப்படி அதை வாங்குவார், ஃபஸ்ட்டு வேலை வேணும், அந்த வேலை மூலமாக அவருக்கு பணம் கிடைக்கும், அந்த பணத்தின் மூலமாக பொருளை வாங்குறாரு, அவர் தான் நுகர்வோர்னு சொல்கிறாங்க. நுகர்வோர் அப்படின்னா யாருங்க, பணம் செலுத்தியவர். பணத்தை கொடுக்கறத, நம்ம பொருளை வாங்குறோம், பணத்தை கொடுக்குறவங்க. வாக்குறுதி பெற்றவர். ஒன்று என்னென்னா, நம்ம வந்து நாளைக்கு கொடுக்குறோம், இல்லை நான் வந்து ஒரு வாரம் கழித்து பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அந்த பொருளுடைய தன்மையிலுடைய அந்த வாக்குறுதி பெற்றவர்னு சொல்லலாம். இந்த பொருள் நல்லா, இப்போ கடைக்காரங்க வந்து இந்த பொருள் நல்லா இருக்குங்க, இவ்வளோ நாள் தாங்குங்க, அப்படி கேரண்டி இவ்வளோ இருக்குங்க அப்படின்னு சொல்லும்பொழுது என்னென்னா வாக்குறுதி கொடுக்குறாரு. அப்போ அந்த வாக்குறுதியை நம்ம பெற்றவர்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லலாம், நம்ம ஒரு வாரம் கழித்து பணம் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வாக்குறுதி கொடுக்குறோம். அப்போ வாக்குறுதி பெற்றவர்னு வரும்பொழுது கொடுக்கறதும் வருது, வாங்குறதும் வருது. சரிங்களா? அடுத்தது ஓரளவு பணம் செலுத்தியவர் மற்றும் ஓரளவு வாக்குறுதி பெற்றவர். பணம் செலுத்தியவர், வாக்குறுதி பெற்றவர். ஒன்று பணத்தை கொடுத்துட்டு வாங்குறோம், இல்லைன்னா பணத்தை கொடுக்காம வாக்குறுதியை மட்டும் கொடுத்துட்டு அடுத்த வாரம் தர்றேங்க, ஒரு மாதம் தர்றேங்க அப்படின்னு சொல்லி வாங்குறோம்ல, அப்போ இதுதான், இவங்க தான் நுகர்வோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, நுகர்வோரின் ஒப்புதலுடன் இத்தகைய பயன்பாடு செய்யப்படும் போது அத்தகைய பொருட்கள் சேவைகளின் பயனாளிகளும் இதில் அடங்கும். பாருங்க. அடுத்தது நுகர்வோர் இல்லாதவர் யாரு, நுகர்வோர்னா யாருன்னு சொல்லிட்டோம். நுகர்வோர் இல்லாதவர் யார் அப்படின்னு பாருங்க. ஒரு நபர் எப்போதுமே நுகர்வோராக இருக்க முடியாது அப்படின்னா, எந்த ஒரு பொருளையும் வாங்குகிறது அல்லது எந்த ஒரு சேவையையும் இலவசமாக பெறுகின்ற போது, பணத்தை கொடுத்து வாங்கினா தான் அவங்க நுகர்வோர். இலவசமாக ஒரு பொருளை வாங்கினாங்கன்னா அவங்க நுகர்வோர் கிடையாது. அதே மாதிரி வணிக நோக்கத்திற்காக ஒரு சேவையை அமர்த்துவது, ஒரு பொருளை வாங்குவது. அதாவது ஒரு வணிக நோக்கத்திற்காக ஒரு விஷயத்தை வாங்குறோம், ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு சேவையை பெறுவது, பொருளை வாங்குவதெல்லாம் வந்து நுகர்வோர் கிடையாது. ஒன்று என்ன சொல்ல வராங்கன்னா, பணத்தை கொடுத்து அந்த பொருளை வாங்கணும், அவங்க தான் நுகர்வோர். வேற எந்த நோக்கத்திற்காகவும் வாங்குறவங்கள நம்ம விற்கிறவங்கள நுகர்வோர்னு சரி, வாங்குறவங்கள நுகர்வோர்னு சொல்ல முடியாது. ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சேவை, ஒப்பந்த அடிப்படையில் ஏதோ ஒரு சேவையை பெறணும், அவங்களும் நுகர்வோர் கிடையாது. அவ்வளோதான். அப்போ நுகர்வோர் இல்லாதவர் யார், நுகர்வோர் யார், நுகர்வோர் இல்லாதவர் யார். என்ன சொல்ல வராங்க, பணம் கொடுத்து அந்த பொருளை வாங்கணும், அவங்க தாங்க நுகர்வோர். அப்படி இல்லைன்னா அவங்க நுகர்வோர் கிடையாது. அட்லீஸ்ட் வாக்குறுதி, நாளைக்கு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பணம் தரேங்க, ஒரு மாதம் கழிச்சு பணம் தரேங்க அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து வாங்கணும். ஒன்றும் பணம் கொடுத்து வாங்கணும், இல்லைன்னா வாக்குறுதி கொடுத்து வாங்கணும், அவங்க தான் நுகர்வோர். இல்லை மற்றபடி இலவசமாக அந்த பொருளை வாங்குறாங்கன்னா அவங்களெல்லாம் நம்ம நுகர்வோர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். சரி, அடுத்தது பாருங்க, நியாயமற்ற வர்த்தக நடைமுறை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க, அப்படின்னா என்ன? நியாயமற்ற வர்த்தக நடைமுறை என்பது ஒரு வர்த்தக நடைமுறை அல்லது ஒரு பொருள் அல்லது சேவைகளின் விற்பனை, பயன்பாடு அல்லது விநியோகத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்திற்காக நியாயமற்ற துறையை அல்லது நியாயமற்ற அல்லது ஏமாற்றும் நடைமுறை பின்பற்றப்படுவது. அதாவது என்னன்னா, ஒரு நியாயமற்ற வர்த்தக நடைமுறைன்னு என்னதுங்க, ஒரு பொருளை நம்ம உற்பத்தி பண்ணுறோம், அந்த பொருளை அதிக அளவில் வந்து விற்பனை பண்ணணும், அதிகமாக லாபம் ஈட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்கிறது, ஒரு பொய்யா பிரதிநிதித்துவம் பண்ணுறது, அதெல்லாம் என்னது, நியாயமற்ற வர்த்தக நடைமுறைன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அந்த பொருளை அதாவது உண்மையான தரம் இருந்து இப்படி இவ்வளோ தரம் இருக்குது அப்படின்னு சொல்லி விற்கிறது வேற. ஆனால் அந்த பொருளை அதிகமாக இது பண்ணும், அதாவது அதிகமாக விற்பனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் அந்த பொருளில் உண்மையான தரம் இல்லாத போதும் இது இப்படிப்பட்ட தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தின் மூலமாக மக்களை கவர்ந்து இழுத்து பண்ணுறது என்னதான், நியாயமற்ற வர்த்தக நடைமுறை தான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அதாவது டேட் முடிஞ்சிருக்கும், அந்த டேட் முடிஞ்சிருக்கும், நமக்கு அந்த பார்த்திங்கன்னா நம்ம பொருள் வாங்குகிறோம் அப்படின்னாவே எவ்வளோ டேட் வரைக்கும் இருக்குது, எவ்வளோ டேட் வரைக்கும் நம்ம அந்த பொருளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த லேபிளை மட்டும் மாற்றுறது, அது எக்ஸ்டெண்ட் பண்ணி மாற்றுறது, அது எல்லாமே எதில் வந்துடும், உங்களுக்கு நியாயமற்ற வர்த்தக நடைமுறை. அந்த பொருளை விற்கிறக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லேபிளோடைய டேட்டை சேஞ்ச் பண்ணுறோம், இன்னும் ஒரு வருஷம் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறோம், செட் பண்ணி நம்ம விற்பனை பண்ணுறோம். அப்படிங்கும்பொழுது அது என்னது, நியாயமற்ற வர்த்தக நடைமுறை தானே. அந்த பொருளை விற்கணும், அந்த பொருளை விற்பதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு நியாயமற்ற வர்த்தகத்தை நம்ம பண்ணுறோம். ஏன்னா அந்த டேட்டு ஏன்னா இவ்வளோ நாள் தான் பயன்படுத்த முடியும்னு இருக்குது பேக்கேஜிங் இதில். ஆனால் அதையும் நம்ம அந்த இதை மட்டும், அந்த சீட்டை மட்டும் நம்ம மாற்றி இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் வந்து விற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டை மாற்றுறது அப்படிங்கிறது என்னது, நியாயமற்ற வர்த்தக நடைமுறை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள்.
தவறான பிரதிநிதித்துவம். அந்த பொருளுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறோம் அப்படிங்கும் பொழுது அது சரியான தரத்தை நம்ம மென்ஷன் பண்ணாமல் விற்கிறக்காக பொய்யான பிரதிநிதித்துவம் கொடுக்கறது. அப்புறம் பொருட்கள் மற்றும் சேவைகள் குறிப்பிட்ட தரநிலை, தரம் அல்லது தரத்தில் இல்லாத போது என்ன பண்ணுறோம், இது இப்போ பொருட்கள் வந்து சரியான தரத்தில் இல்லை, ஆனால் தரத்தில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறது, விற்பனை பண்ணுறது. அப்புறம் விற்பனை பண்ணிடுறது. தரத்தோடு இருக்கணும், கண்டிப்பாகவே தரம் இருக்கணும், பொருளுடைய தரம் கண்டிப்பாகவே இருக்கணும். தரம் இல்லாமல் விற்பனை பண்ணுறதே என்னதான் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை தான். உபயோகித்த பொருள், புதுப்பிக்கப்பட்ட பொருள் புதியது போல விற்கப்படுது. அது ஆல்ரெடி உபயோகித்த பொருளை பேக்கேஜிங்கில் மாற்றி அந்த லேபிளெல்லாம் மாற்றி புதுசு மாதிரி என்ன பண்ணுறது, விற்கிறது. அதுவும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை தான். அடுத்தது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு உரிமை அல்லது நன்மை இல்லாத போது, அதாவது பொருட்கள் நம்ம கொடுக்கக்கூடிய அவங்க விற்கிறவங்க பொருட்கள் விற்கிறாங்க, சேவைகளை விற்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அதில் எந்த பலனுமே இல்லை, அதில் எந்த யூஸுமே இல்லை, நன்மை இல்லாத போது அது என்ன ஆகுது அப்படின்னா அதுவும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை தான். அடுத்தது தயாரிப்புகள் அல்ல சேவைகளுக்கு உரிமை கோரப்பட்ட உத்தரவாதம் பொறுப்புறுதி இல்லாத போது, அதாவது ஒரு கேரண்டி கொடுக்கணும்ல, இந்த பொருளா இவ்வளோ வருஷம் அதை தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புறுதி இல்லாமல் இருக்கிறதும் என்னதான் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை தான். அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். அவங்க ஒரு பொருளை நாம் போய் வாங்குறோம், அந்த கடையில் போய் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு பொறுப்பு அவங்க ஏற்றுக்கணும். ஏன்னா நடுவில் ஒரு மாதத்துல இது அது போயிடுச்சு, இல்லை உடஞ்சிருச்சு, எந்த பொருளாக வேணாலும் இருக்கட்டும், அது போயிடுச்சு அப்படின்னா அது என்ன ஆயிரும். அப்போ அந்த இடத்துல அவங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும். அதுக்கு தான் அவங்க வந்து இந்த வேரண்டி அந்த மாதிரிலாம் கொடுக்கறது. அதுதான். அடுத்து பாருங்கள், தயாரிப்பு அல்லது சேவையின் விலை தவறாக குறிக்கப்படும் பொழுது, தயாரிப்பு அதனுடைய விலை என்ன இது தப்பாக குறித்தாலும் அது நியாயமற்ற வர்த்தக நடைமுறை தான். அதிகமாக லாபத்துக்கு விற்கிறது. அடுத்தது பேரம் பேசும் விலையில் விற்பனை செய்வதற்கான தவறான விளம்பரம். அதாவது என்னன்னா, ஒரு பொருளுடைய விலை 100 ரூபா, சரிங்களா, 100 ரூபா. இப்போ 100 ரூபாய்க்கு விற்றனா நம்ம பேரம் பேசுவோமா, அப்போ 80 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 150 ரூபான்னு போட்டுருவாங்க. 150 ரூபான்னு போடுறப்ப நாம் எவ்வளோ கேட்போம், 100 ரூபாய்க்கு தானே பேரம் பேசுவோம். அப்போது ஆல்ரெடி அவங்க நினச்ச விலைக்கே விற்றுருவாங்க, 100 விலைக்கே விற்றுறேன். இது நிறைய இடத்துல அப்படி நடக்குது. பேரம் பேசும் விலையில் விற்பனை செய்வதற்கு தவறான விளம்பரம். அப்போ 100 ரூபா பொருளை நம்ம பேரம் பேசினா 80 ரூபா கொடுக்குறோன்னு நம்ம சொல்லுவோம். கன்சியூமர் போய் இந்த பொருள் 100 ரூபாய்ங்களாங்க, சரி 80 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சரி இந்த 100 ரூபா பொருளை 150 ரூபான்னு போட்டு இந்த பொருள் 150 ரூபான்னு நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்க. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், பேரம் பேசுவோமா, பேரம் பேசும்பொழுது 100 ரூபான்னு கேட்போம். நமக்கு தெரியும், ஆனால் இந்த பொருளுடைய விலையே 100 ரூபா தான், ஆனால் நம்ம பேரம் பேசுவோம்னு நினச்சிக்கிட்டே அவங்க 150 ரூபாய்க்கு விற்கிறது. இதெல்லாம் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை தான். அடுத்தது பரிசு போன்றவற்றை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்கான எந்த நோக்கமும் இல்லாமல் அவற்றை வழங்குவதற்காக, அதாவது அந்த பொருளை விற்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதுக்கு பரிசு கொடுக்கறது. ஆஃபர் ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் போடுவாங்கல்ல சில பொருட்களை, அதை விற்கணும் அப்படிங்கிறக்காகவே அதை பண்ணுறது. அதுவும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை தான். அடுத்தது தகுதி வாய்ந்த அதிகாரத்தால் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு தரங்களுக்குள் வராத பொருட்களை விற்பனை செய்தல். அதாவது ஒரு தரம் ஒன்று இருக்கும், அதாவது உணவுகளுக்கும் வந்து உணவு பாதுகாப்பு சட்டத்தில் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து அந்த தரம்னு ஒன்று இருக்கும். பொருட்களுக்கும் சரி உணவு எல்லா பொருட்களுக்கும் வந்து அந்த தர நிர்ணயம் முன்னாடியே பண்ணி வச்சுருக்காங்க, இந்த தரத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பாதுகாப்பு தரங்களுக்குள் வராத பொருட்களை விற்பனை செய்தாலும் அதுவும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறையை தான். அடுத்தது பாருங்கள், அதிக விலைகளை ஏற்றும் வகையில் அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யப்படும் அல்லது ஒரே மாதிரியான பொருட்களின் விலையை உயர்த்தும் நோக்கத்துடன் பதுக்கல் அல்லது பொருட்களை அழித்தல். அதாவது என்னன்னா, தேவையை அதிகரிச்சிருதுங்க, டிமாண்டு மக்கள்கிட்ட அது டிமாண்ட் அதிகமாக இருக்கும். இவங்களும் இப்போ கடைக்காரங்களும் வந்து நிறைய உற்பத்தி பண்ணி வச்சுருப்பாங்க, சில பொருட்களெல்லாம் அதிகமாகவே உற்பத்தி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ மக்கள் இது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்களுடைய தேவை அதிகமாயிட்டே போதும், மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க இது இல்லாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஆயிட்டாங்கன்னா மக்கள் வாங்கிட்டே இருப்பாங்கல்ல. அப்போ என்ன பண்ணுறது, தேவை அதிகரித்து போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சுக்குவாங்கன்னா கடைக்காரங்க அதை வந்து பதுக்கி வச்சுக்குவாங்க. பதுக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த பொருள் சந்தையில் கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டுறது. கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டுனா என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு தேவை அதிகமாக இருக்குது ஆனால் பொருட்கள் இங்கே கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க, பொருட்கள் கம்மியாக தான் இருக்குது. அப்போ இந்த பொருட்கள் கம்மியாக இருக்குது ஆனால் அந்த இடத்துல எவ்வளோ விலை இருந்தாலும் மக்கள் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க, ஏன்னா மக்களுக்கு இது தேவை, வேறு வழியே இல்லை. அப்போ இப்போ ஃபோனே எடுத்துக்கோங்களேன், ஃபோன் இன்றைக்கி வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே தேவை, யாருக்குமே தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஆகி போயிடுச்சு. அப்போ இப்போ எவ்வளோ விலை போட்டாலும் நம்ம வாங்கிடுவோம். இப்போ ரீசார்ஜே எடுத்துக்கோங்களேன், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான். ரீசார்ஜே முன்னாடி பார்த்திங்கன்னா எப்படி நம்ம போட்டுட்டு இருந்தோம்,
இப்போ வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தேவையாயிருச்சு. இன்றைக்கி எவ்வளோ ஆனாலுமே இன்றைக்கெல்லாம் அமௌண்ட்டெல்லாம் நமக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. முன்னாடி வந்து குறைச்சாங்க, நிறைய குறைச்சாங்க. ஜியோலில் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ அதெல்லாம் வந்துச்சு. அப்படிங்கும்பொழுது நம்ம எல்லாருமே அதை பயன்படுத்தினோம். கடைசியில் அது ஒரு தேவை, அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அன்லிமிட்டெடு காலு அது இதுன்னு வந்து இன்றைக்கி அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ அது நமக்கு தேவை. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணாங்க எல்லாரும், நமக்கு ரேட்டெல்லாம் அது எல்லா கம்பெனி பார்த்தீங்கன்னா எல்லா சிம் கம்பெனியும் என்ன பண்ணாங்க, ரேட்டை ஏற்றுனாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், வாங்கிட்டு தான் இருக்கோம், போட்டுட்டு தான் இருக்கோம், ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ நமக்கு தேவை இருக்குது. அப்போ தேவை இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். தேவை இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு தேவைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் நம்ம கொடுத்து வாங்கிடுவோம். வேறு வழியே இல்லை, அது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா எப்படின்னு நம்ம வாங்கிடுவோம். அப்போ இந்த இடத்துல பொருட்கள் வந்து மக்களுக்கு தேவை. ஆனால் அப்போ பொருட்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி சந்தையில் காட்டினா கம்மியாக தாங்க பொருட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொருள் என்ன பண்ணுவாங்க, அதிக விலைக்கு விற்றுருவாங்க. ஆனால் பொருட்களை அதுக்காகவே பதுக்கி வச்சுருவாங்க. சந்தையில் கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டினா தான் அந்த விலையை என்ன பண்ண முடியும், உயர்த்த முடியும். அதுக்காக அப்போ இதுவும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை தான். அடுத்தது, மோசமான பொருட்களை உற்பத்தி செய்தல் அல்லது வழங்குதல் அல்லது சேவைகளை வழங்குவதில் ஏமாற்றும் நடைமுறைகளை பின்பற்றுவது. அப்போ மோசமான பொருட்களை உற்பத்தி பண்ணி அதை வந்து லாபத்துக்கு விற்கிறது, அப்புறம் இது மாதிரி ஏமாற்றும் நடைமுறைகள் எல்லாமே இதில் வந்துடும், நியாயமற்ற வர்த்தக நடைமுறை. பாருங்க, இன்னொரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெறப்பட மாட்டாது, அல்லது பொருட்களை மாற்ற இயலாது, அல்லது எந்த சூழலிலும் பணம் திருப்பி தரப்பட மாட்டாது. இந்த மாதிரி வாசகங்கள்லாம் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே நியாயமற்ற வர்த்தக நடைமுறை தான். இது முறையற்ற வணிக நடவடிக்கை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு இது ஏற்றது கிடையாது. இது முறையற்ற வணிக நடவடிக்கைங்க. இது விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெறப்பட மாட்டாதுன்னு சொல்லக்கூடாது. பொருட்களை மாற்ற இயலாது, எந்த சூழலிலும் பணம் திருப்பி தரப்பட மாட்டாது, இதெல்லாம் சொல்லவே கூடாது. இதெல்லாம் நியாயமற்ற முறையற்ற வணிக நடவடிக்கை இது எல்லாமே. அடுத்தது பாருங்க, நுகர்வோர் பாதுகாப்பு. அப்போ நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள்லாம் இருக்குது. அப்போ இதிலிருந்து நுகர்வோரை நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அதுக்காக கொண்டு வராங்க, சட்டம் கொண்டு வருவாங்க, அவ்வளோதான். சரிங்களா? பாருங்க, நுகர்வோர் பாதுகாப்பு. நுகர்வோர் பாதுகாப்பு என்னது? நுகர்வோரின் உரிமைகள், நியாயமான வர்த்தக போட்டி மற்றும் துல்லியமான தகவல்கள் சந்தையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இயற்றப்பட்ட சட்டங்களின் குழுவாகும். நுகர்வோர் பாதுகாப்பு என்னதுங்க? நுகர்வோர்களுடைய சந்தையில் நுகர்வோர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு. நியாயமற்ற நடைமுறைகளில் ஈடுபடும் வணிகத்தை போட்டியாளர்களுக்கு மேலாக பெறுவதை தடுக்க சட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதாவது என்னன்னா, நியாயமற்ற நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த வணிகத்திலிருந்து மக்களை, நுகர்வோரை காப்பாற்றுவதற்கான ஒரு சட்டம் தான் என்னதுங்க, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். அந்த போட்டியாளர்களை தவறாக வணிக நடவடிக்கைகளை ஈடுபடுவதை தடுக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் நுகர்வோர் பாதுகாப்பு. அவை சமூகத்தில் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பையும் இது வழங்குது. அப்போ நுகர்வோர் தான் பாதிக்கப்படுறாங்க, அந்த பாதிக்கப்படுறவங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை இந்த சட்டம் வழங்குது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் என்பது நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட அரசாங்க வழிமுறைகளுடைய ஒரு வடிவம். அப்போ நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டது தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இது யாருடையது? அரசாங்க வழிமுறைகளுடைய ஒரு வடிவம். அப்போ இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் வழிமுறைகள்லாம் இருக்கும். அந்த வழிமுறைகள் யாருடைய வழிமுறைகள்? அரசாங்கத்துடைய வழிமுறைகள். அப்போ நுகர்வோரை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் கொண்டு வந்த வழிமுறைகளுடைய தொகுப்பு தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, தயாரிப்புகள் பற்றிய விரிவான தகவல்களை வெளியிட ஒரு அரசாங்கத்திற்கு வணிகங்கள் தேவைப்படலாம். குறிப்பாக பொது சுகாதாரத்தின் பாதுகாப்பு என்பது உணவு போன்ற பிரச்சனைகளை உள்ளடக்கியது. அதாவது என்னன்னா, அரசாங்கம் சில வழிமுறைகளை கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் மூலமாக அரசாங்கம் வழிமுறைகள் கொடுக்குறாங்க. அப்படின்னா, ஒரு உணவு தயாரிக்கிறாங்கன்னா அது இந்த தரத்தில் இருக்கணும், அது ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, இப்படி இருக்கணும். அப்போ இதை மீறினா அது வந்து தவறான நடவடிக்கை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்கிற மாதிரி தான் அந்த சட்டத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த நுகர்வோரை பாதுகாப்பதற்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வேணும் தான். அப்போ தவறான நடவடிக்கைனா எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி நிறுவனங்களுக்கு சொல்றதுக்கு இந்த சட்டம் வழியமைக்குது. வழிமுறைகளாக இது கொடுக்கப்பட்டிருக்கு, வழிமுறைகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ பாருங்க,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்க, அதாவது தயாரிப்புகள் பற்றிய விரிவான தகவல்களை வெளியிட ஒரு அரசாங்கத்திற்கு வணிகங்களும் தேவைப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரத்தின் பாதுகாப்பு என்பது உணவு போன்ற பிரச்சனைகளை உள்ளடக்கியது. அப்போ ஒரு அரசாங்கத்திற்கும் வணிகங்கள் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, நுகர்வோர் பாதுகாப்பு என்பது நுகர்வோர் அமைப்புகளின் யோசனைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது நுகர்வோர் சந்தையின் சிறந்த தேர்வுகளை அனைவரும் எடுக்க உதவுகிறது மற்றும் நுகர்வோர் புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்க உதவுகிறது. அப்போ நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிறது என்ன? நுகர்வோர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு விஷயம்தான். அப்போ இதுக்கு வந்து நுகர்வோருக்கானது ஃபுல்லாகவே. அப்போ நுகர்வோர் வந்து தங்களுடைய சிறந்த தேர்வுகளை எடுப்பதற்கு இந்த நுகர்வோர் பாதுகாப்பு உதவுகிறது. அதுபோக நுகர்வோர்களுடைய புகார்களின் மீது என்ன பண்ணுதுன்னா இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் என்ன பண்ணுதுன்னா நடவடிக்கை எடுக்குது. நுகர்வோர் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் பிற நிறுவனங்களில் அரசு நிறுவனங்கள் மற்றும் சுய ஒழுங்குபடுத்தும் வணிக நிறுவனங்கள் அடங்கும். அப்போ நுகர்வோர் பாதுகாப்பை ஊக்குவிப்பதற்காக நிறைய நிறுவனங்கள் இருக்குது, நமக்கு சட்டங்கள் இருக்குது. அது போக சில நிறுவனங்களே நுகர்வோர் பாதுகாப்பை ஊக்குவிக்குது. பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அரசு நிறுவனங்களும் சுய ஒழுங்குபடுத்தப்பட்ட வணிக நிறுவனங்கள் இருக்குது. எடுத்துக்காட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய். இப்போ ட்ராயில் வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு தொலைத்தொடர்பு தொடர்பான எல்லாமே எதில் வந்துடும்? அந்த தொலைத்தொடர்பு தொடர்பான புகார்கள் எல்லாமே இவங்க கிட்ட வர மாதிரி ஆயிடும் ட்ராய். இது ஒரு அரசு நிறுவனம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயுள் காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் இந்தியாவின் மேம்பாட்டு ஆணையம். இவங்க எல்லாம் அந்த காப்பீடு ரிலேட்டடாக வரும்பொழுது எல்லாமே இவங்களுக்கு கீழே வந்துடுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து நுகர்வோர் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் பிற நிறுவனங்களில் இந்த மாதிரி அரசு நிறுவனங்களும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். சரிங்களா? இதெல்லாம் ஜென்ரலான பாயிண்ட்ஸ் தாங்க. பாருங்கள் அடுத்தது. சரி, இப்போ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 கொண்டு வராங்க. நீங்கள் ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 கொண்டு வராங்க. அதை திருத்தம் பண்ணியிருப்பாங்க. எப்போ திருத்தம் பண்ணியிருப்பாங்கன்னா 1919 திருத்தம் பண்ணி மறுபடியும் நுகர்வோர் பாதுகாப்பு திருத்த சட்டம் 2020 கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 2021 நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. அதுக்கப்புறம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு திருத்த சட்டம் 2019 கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது 2020. அப்புறம் 2021 நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள்னு சொல்லி கொண்டு வந்து இதில் சொன்ன சில விஷயங்கள்லாம் மாற்றிருப்பாங்க. இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். இது 2 சட்டம், இது வந்து விதிகள். சரிங்களா? இந்த 3 வருடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்திய நாடாளுமன்றத்தில் 1986 ஆண்டில் நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டம் தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். அப்போ இந்தியாவில் நுகர்வோர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 ஃபஸ்ட்டு ஏற்றுறாங்க. நுகர்வோர் குறைகளை தீர்ப்பதற்காக நுகர்வோர் கவுன்சில்கள் மற்றும் பிற அதிகாரிகள் நுகர்வோர் தொடர்புடையவர்களோடு நுகர்வோருக்கு உதவும் வகையில் உள்ளது. அப்போ இந்த சட்டத்தின் மூலமாக நுகர்வோர் குறைகளை தீர்ப்பதற்காக நுகர்வோர் கவுன்சில்கள் பிற அதிகாரிகள்லாம் வந்து இங்கே இருக்காங்க. இச்சட்டம் அக்டோபர் 1986 பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு 1986 டிசம்பர் 24 முதல் இந்தியாவிற்கு நடைமுறைக்கு வந்தது. அப்போ எப்போ அறிமுகப்படுத்தப்படுது இந்த சட்டம்? பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது அக்டோபர் 1986. எப்போ இருந்து நடைமுறைக்கு வருது இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்? 1986 டிசம்பர் 24. அப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டிசம்பர் 24 நடைமுறைக்கு வந்ததுனால டிசம்பர் 24 நம்ம என்ன தினமாக கொண்டாடுறோம்? தேசிய நுகர்வோர் தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா? அப்போ டிசம்பர் 24 தேசிய நுகர்வோர் தினம். அதே மாதிரி மார்ச் 15 பார்த்தீங்கன்னா உலக நுகர்வோர் தினம். தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24ங்க. மார்ச் 15 பார்த்தீங்கன்னா உலக நுகர்வோர் தினம். ஏன் அப்படின்னா இந்த மார்ச் 15 1962 ஜான் எஃப் கென்னடி இருப்பார் இல்லைங்களா? அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய உரையில் ஜான் எஃப் கென்னடி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய உரையில் நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பாக வந்து சொல்லியிருப்பார். அதனால் அந்த நாளை உலக நுகர்வோர் தினம் முதல் முறையாக, அதாவது அவருடைய உரையில் முதல் முறையாக நுகர்வோர் பாதுகாப்பை பற்றி சொன்னதுனால அந்த நாளை நம்ம உலக நுகர்வோர் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இது மார்ச் 15னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் அந்த
அதெல்லாம் யார் சொன்னாங்க, உரையில் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மார்ச் 15 உலக நுகர்வோர் தினம் 1962, அந்த வருடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 24 பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இந்த சட்டம் கொண்டு வந்ததுனால தேசிய நுகர்வோர் தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு 2 பாயிண்ட் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நவீன நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ரால்ஃப் நாடர். நவீன நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் தந்தை. நவீன நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்னா ரால்ஃப் நாடர். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இது கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ரால்ஃப் நாடர். நவீன நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் ரால்ஃப் நாடர் அப்படிங்கிறவங்க உலக அளவில் நவீன நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை. இந்திய அளவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்திய அளவில் நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா பிரதீப் எஸ் மேத்தா. சரிங்களா? அப்போ ரால்ஃப் நாடர் அப்படிங்கிறவங்க நவீன நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை. இந்திய அளவில் நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யாருன்னா பிரதீப் எஸ் மேத்தா. சரிங்களா? இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ நடைமுறைக்கு வந்த நாளை தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 டிசம்பர் 24 நடைமுறைக்கு வந்தது. அந்த நாளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், தேசிய நுகர்வோர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். பாருங்கள், அடுத்தது 8 அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, பாதுகாப்புக்கான உரிமை, தகவல் அறியும் உரிமையில் வந்து நுகர்வோருக்கான உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிரதிநிதித்துவ உரிமை, குறைதீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி உரிமை, தூய்மையான சுற்றுப்புறச் சூழலை பெறுவதற்கான உரிமை. இது எல்லாமே நுகர்வோர் உரிமைகள். 8 அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள். ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனில் கொடுத்துட்டா கூட நம்மளால் கரெக்டாக போட்டுற முடியும். ஒரு டைம் ரீட் பண்ணிக்கிட்டாவே போதுமானது. அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, பாதுகாப்புக்கான உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிரதிநிதித்துவ உரிமை, குறைதீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி பெறும் உரிமை, தூய்மையான சுற்றுப்புறச் சூழலை பெறுவதற்கான உரிமை. இதெல்லாம் நுகர்வோருக்கான உரிமைகள். பாருங்க, அதுக்கப்புறம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 இருக்குது பார்த்தீங்களா? அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை தான் நம்ம நுகர்வோருக்கான மகாசாசனம் நம்ம பார்த்தோம்ல. எப்படி வந்து மகாசாசனம் அப்படிங்கிறது 1215 பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் அடிப்படை உரிமைகளுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஆவணத்தை வந்து எழுதியிருப்பாங்க. அந்த ஆவணத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க, நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் இருக்கிறங்காட்டி நம்ம இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை உரிமைகளை சொல்லுவோம். அதே மாதிரி நுகர்வோருக்கான மகாசாசனம் நம்ம எதை சொல்கிறோம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை சொல்கிறோம். அப்போ நுகர்வோருடைய உரிமைகளை இது பாதுகாக்குது. அதனால் இது நுகர்வோருக்கான மகாசாசனம். இச்சட்டத்தின் வாயிலாக நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள், பொருட்களுடைய குறைபாடுகள், சேவைகளில் உள்ள குறைகளை சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அவசியமாகிறது. அப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எதற்கானது? நுகர்வோரை பாதுகாப்பதற்காக. எதிலிருந்து? நியாயமற்ற வர்த்தக நடைமுறையிலிருந்து. அப்புறம் ஏதாவது ஒரு பொருள் குறைபாடு இருக்குது, சேவைகள் ஏதாவது குறை இருக்குன்னா அதை வந்து விசாரிக்கிறதுக்காக இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வேணும். இந்தியா முழுவதும் நுகர்வோர் மன்றங்கள் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றங்களின் பரவலான வலையமைப்பை நிறுவ வழிவகுத்துள்ளது. வணிக அமைப்புகள் நுகர்வோர் புகார்களை எவ்வாறு அணுகுகின்றன என்பதையும் நுகர்வோருக்கான அதிகாரங்களை மேம்படுத்தவும் இச்சட்டம் கணிசமாக உயர்த்தியுள்ளது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்திற்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நுகர்வோர் மன்றங்களை இந்தியா முழுவதும் நாடு முழுவதும் அமைச்சிருக்காங்க. எப்படி அமைச்சிருக்காங்க? தேசிய அளவில் தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு மன்றம். அடுத்தது பார்த்திங்கன்னா மாநில அளவில் மாநில நுகர்வோர் பாதுகாப்பு மன்றம், மாவட்ட அளவில் மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு 3 அளவில் 3 அடுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நுகர்வோர் பாதுகாப்பு நீதிமன்றங்களை அமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நுகர்வோர் விழிப்புணர்வை அதிகரிக்க தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு சபைகள் அமைக்கப்பட்டிருக்கு, மன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ நுகர்வோரை அதை பற்றி விசாரிக்கணும்ல. பொருளுடைய குறைகள், ஏதாவது ஒரு நம்ம பொருள் வாங்குகிறோம், அந்த பொருளில் வந்து ஏதாவது குறைபாடு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? நுகர்வோர் பாதுகாப்பு மன்றத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்குன்னு இது மாவட்ட அளவில் நுகர்வோர்
மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் மன்றம் இருக்குது, நுகர்வோர் பாதுகாப்பு மன்றம் இருக்குது. அதே மாதிரி மாநில அளவுலேயும் இருக்குது, தேசிய அளவுலேயும் இருக்குது. சரிங்களா? நுகர்வோரின் விழிப்புணர்வை அதிகரிக்க பல்வேறு நுகர்வோர் அமைப்புகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அதிக அளவில் செயல்பட வேண்டும். அப்போ மக்கள்கிட்ட வந்து இப்போது ஒரு பொருளை குறை இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், ஒரு நுகர்வோர் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுக்கு தவறு எது சரி எதுங்கிறது தெரியணும். அப்போ ஃபஸ்ட்டு நுகர்வோர்கிட்ட அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்போ ஒரு பொருளுடைய தரம் இது சரியா இருக்கா இல்லையா, தரமா இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு நுகர்வோருக்கு தெரியணும். அப்போ அந்த நுகர்வோருக்கு கல்வி பெறும் உரிமையை கொடுக்கணும். அப்போ அந்த நுகர்வோர்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதுக்காக நிறைய நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நுகர்வோர் குறை தீர்க்கும் முகவர் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா, தேசிய அளவில் இப்போ தான் நம்ம பார்த்தோம், தேசிய அளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில் உங்களுக்கு என்ன இருக்குங்க, நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இருக்குது. பாருங்க, ஃபஸ்ட்டு தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம், தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் சொல்லுவோம். நேஷனல் கமிஷன் ஃபார் இங்கே பாருங்க, மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன். அந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் மாறும். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன். இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா எப்படி கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும், போட தெரியணும். மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநில அரசால் நிறுவப்பட்டு அது மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் எனவும் அழைக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த அமைப்பை யார் நிறுவுறாங்க? மாநில அரசு தான். பாருங்க, மாநில அரசாங்கம் ஒரு மாவட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்ட மன்றங்களையும் என்ன பண்ணலாம், நிறுவலாம். ஒரு மாவட்டத்தில் ஒரு கமிஷன் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2-3 கமிஷனை கூட என்ன பண்ணலாம், அமைக்கலாம் மாநில அரசாங்கம். இது மாவட்ட அளவிலான நீதிமன்றம். மாவட்ட அளவிலான நீதிமன்றம் இதனுடைய அந்த பொருட்களுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மதிப்பு மிக்க அளவிலான குறைகளை தீர்க்கும் மாவட்ட நீதிமன்றமாகும். அப்போ இது பார்த்தீங்கன்னா 20 lakhs. ஒரு பொருளுடைய விலை அப்படிங்கிறது 20 லட்சம். 20 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பொருட்களுடைய அந்த குறைகளை விசாரிக்கக்கூடிய மாவட்ட அளவிலான ஒரு அமைப்பு தான் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்களா, அந்த சட்டத்தில் உங்களுக்கு 3 இருக்குது. என்னென்ன இருக்குது? டிஸ்ட்ரிக்டில் 1 இருக்குது, ஸ்டேட்டில் 1 இருக்குது, அடுத்தது பார்த்திங்கன்னா நேஷ்னல், டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில் 3லேயுமே உங்களுக்கு என்னதுங்க, குறைதீர் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மாவட்ட குறைதீர் ஆணையம், மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மதிப்புள்ள பொருட்களுடைய குறைகளை விசாரிக்கிறாங்க? லெஸ் தென் 20 லட்சம், 20 லட்சம் வரை. சரிங்களா? 20 லட்சம், 20 லட்சத்துக்கு கீழே. ஸ்டேட் கமிஷன், அதாவது மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம், அதனுடைய அவங்க எந்த மதிப்புள்ள பொருட்கள் தொடர்பான குறைகளை விசாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சத்தில் இருந்து 1 கோடி. இது வந்து ஸ்டேட். நேஷனல் அடுத்தது தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துடைய அந்த வேல்யூ என்னதுங்க, 1 கோடிக்கு மேலே. இது புரிஞ்சிருச்சுங்களா? இது வந்து 1986 ஆக்டில் சொன்னது. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம்னா லெஸ் தென் 20 லட்சம், மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம்னா 20 லட்சத்திலிருந்து 1 கோடி மதிப்பு மிக்க பொருட்களுடைய குறைகளை விசாரிப்பாங்க. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் 1 கோடிக்கு மேலே, ஒரு பொருளுடைய விலை 1 கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னா அது தொடர்பான குறைகளை விசாரிக்கிறாங்க. இது 1986 ஆக்ட், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நான் இன்னொன்று சொன்னேன்ல, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1986 2019 என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்களே, அது 2019 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 திருத்தம் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்களை திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் முக்கியமான திருத்தம் அப்படிங்கிறது இந்த அமௌண்ட்டில், அந்த சேஞ்சஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பார்க்கணும்? டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, நேஷ்னல், மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம், மாநில நுகர்வோர் குறைதீர் மன்றம், தேசிய நுகர்வோர் குறைதீர் மன்றம். அந்த பொருட்களுடைய மதிப்பு எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னா, இப்போது 2019 திருத்தம் பண்ணி இது நடைமுறைக்கு வந்தது 2020.
சரிங்களா? நடைமுறைக்கு வந்தது 2020. இதில் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் அப்படிங்கிறது எவ்வளோ மதிப்புமிக்க பொருட்களுடைய குறைகளை வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 1 கோடி, 1 கோடி மதிப்புமிக்க பொருட்களுடைய தரத்தை வந்து விசாரிக்கிறாங்க. மாநில நுகர்வோர் குறைதீர் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் 1 கோடியில் இருந்து 10 கோடி வரையிலான மதிப்புமிக்க பொருட்களுடைய அந்த குறைகளை விசாரிக்கிறாங்க. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் 10 கோடிக்கு மேலே மதிப்பு கொண்ட பொருட்களுடைய அந்த குறைகளை விசாரிக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு இதுக்கு வித்தியாசம். அங்கே 1986 இங்கே என்னவா இருந்துச்சுங்க? மாவட்டம்னா 20 லட்சம், மாநிலம்னா 20 லட்சத்திலிருந்து 1 கோடி, தேசிய அப்படின்னா எபோவ் 1 கோடி. ஆனால் 2019 ஆக்டில் என்ன பண்ணாங்க? மாவட்டம்னா லெஸ் தென் 1 கோடி, அப்படியே மாறுது பாருங்கள் வேல்யூ. இங்கே ஸ்டேட்டுக்கு வந்து 1 கோடியிலிருந்து 10 கோடி, தேசிய நுகர்வோர் குறைதீர் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் எபோவ் 10 கோடி. இது என்னது? 2019 ஆக்ட். சரிங்களா? அடுத்தது இன்னொன்று இருக்குது. என்னென்னா, இப்போ நடைமுறையில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, 2021 நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள்னு ஒன்று கொண்டு வராங்க. அது 2 சட்டங்க. 1986 ஒரு சட்டம் கொண்டு வராங்க, 2019 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. சரி, அப்போ இந்த 2021 விதிகள் கொண்டு வராங்க. அந்த விதிகளில் சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அதில் இந்த அமௌண்ட்டில் என்ன சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, அடுத்தது என்னதுங்க? நேஷ்னல். டிஸ்ட்ரிக்டான அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது மாவட்ட அளவிலான நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றத்துடைய அந்த புகார்களுடைய பொருட்களுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 50 லட்சம். ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 லட்சத்திலிருந்து 2 கோடி, நேஷ்னலுக்கு எபோவ் 2 கோடி. புரிஞ்சுதுங்களா? அதாவது டிஸ்ட்ரிக்ட் என்னதுங்க? 50 லட்சத்துக்கு குறைவான பொருட்களுடைய அந்த பொருட்களுடைய புகார்களை விசாரிக்கிறது. ஸ்டேட் மாநில நுகர்வோர் குறைதீர் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் 50 லட்சத்திலிருந்து 2 கோடி மதிப்புமிக்க பொருட்களுடைய குறையை விசாரிப்பாங்க. அதாவது நேஷ்னல் தேசிய நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றம் பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடிக்கு மேற்பட்ட மதிப்புமிக்க பொருட்களுடைய அந்த பொருள் வந்து 2 கோடிக்கு மேற்பட்டதாக இருக்கணும். அப்படிப்பட்ட பொருட்களுடைய புகார்கள் என்ன பண்ணுறாங்க? விசாரிக்கிறாங்க. அப்போ 1986 ஆக்டு, 2019 ஆக்ட் என்ன அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க? இப்போ இருக்கக்கூடிய அமௌண்ட் என்ன? இதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. அதை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம். ஓகேங்களா? இது நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது பாருங்கள், இது இப்போ நம்ம 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்கள், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019. 2019 என்ன பண்ணுறாங்க? நம்ம 1986 ஆக்ட் திருத்தம் பண்ணுறாங்களா? அதுதான். இந்திய பாராளுமன்றத்தில் ஆகஸ்ட் 2019 ஒரு மைல்கல் என்று அழைக்கப்படும் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா 2019 நிறைவேற்றப்படுது. இந்த நவீன தொழில்நுட்ப காலத்தில் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த நேரத்திலும் பயனுள்ள நிர்வாகத்தையும் நியாயமான தீர்வையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டது. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மத்திய அரசு அறிவிக்கும் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும். புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 30 வருடங்களுக்கு மேலான சட்டமாகும். பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 மாற்றங்களை ஏற்படுத்த முற்படுகிறது. இது ஃபுல்லாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. இதனை திருத்துவதற்காக தான் 2019 நுகர்வோர் பாதுகாப்பு மசோதாவை அறிமுகப்படுத்தினாங்க. இது பார்த்திங்கன்னா எப்போ அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி போடலை. ஆனால் அறிமுகப்படுத்தப்பட்டது 2019 நிறைவேற்றப்பட்டது. எப்போ அமல்படுத்தப்பட்டதுன்னா 2020 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 அமல்படுத்தப்பட்டது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்காக திருத்தம் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இது ஒரு தொழில்நுட்ப காலம். அந்த தொழில்நுட்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி நுகர்வோர் குறைகளை விசாரிக்கணும். அதுக்கேற்றவாறு என்ன பண்ணாங்க அப்படின்னா திருத்தினாங்க. அப்போ 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், அதை திருத்தம் பண்ணதான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019. அது அமலுக்கு வந்தது 2020. சரிங்களா?
பாருங்க, புதிய சட்டத்துடைய சிறப்பம்சங்கள்ல என்னென்ன. இப்போ 2019 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, 2019, அதனுடைய சிறப்பம்சம் என்னன்னா வணிக பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது ஆன்லைன்லேயே டிரான்சாக்ஷன் பண்ற மாதிரி கொண்டு வராங்க. புதிய சட்டம் நுகர்வோர் என்ற வரையறையை விரிவுபடுத்தியுள்ளது. அப்போ புதிய சட்டம் என்ன பண்ணுச்சுன்னா நுகர்வோர் அப்படிங்கிற அந்த டெஃபனிஷனை விரிவுபடுத்திச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணையத்தின் நேர்முக கட்டுப்பாட்டில் இல்லாத அல்லது இணையத்தின் இயக்க கட்டுப்பாட்டில் உள்ள பரிவர்த்தனைகள், மின்னணு வழிமுறைகள், தொலைநோக்கி, நேரடி விற்பனை அல்லது பலநிலை சந்தைப்படுத்துதல் மூலம் எந்த ஒரு பொருளையும் வாங்கும் எந்த ஒரு நபரும் இப்போது அமைப்பில் உள்ளனர். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கேஷில் மாற்றிக்கிறது. ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு கடையில் பொருள் வாங்குகிறோம், அந்த பொருளுக்கு பணம் கொடுக்குறோம், வாங்கிட்டு வரோம். அப்போ நேரடியாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பணத்தை கைமாற்றிட்டு நம்ம பொருளை வாங்குகிறோம். அப்போ அது நம்ம என்ன சொல்கிறோன்னா அது வந்து நுகர்வோர். இதை வந்து நம்ம நுகர்வோர்னு சொல்ல. இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், இந்த கடையில் நேரடியாக நம்ம பொருளை வாங்குகிறோம். முன்னாடியில் நம்ம தான் நுகர்வோர். இப்போ நேரடியாக போய் பொருளை வாங்குறவங்க தான் நுகர்வோர் அப்படிங்கிறத ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா வணிக பரிவர்த்தனைகள். இப்போ நம்ம ஆன்லைன்லேயே என்ன பண்ணுறோம், டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஆன்லைன்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், அமௌண்ட் கட்டுறோம். அப்போ நம்மளும் நுகர்வோர் தான் அப்படின்னு ஆன்லைன்லேயே பணத்தை பே பண்ணி பொருளை வாங்குறவங்களும் நுகர்வோர் தான் அப்படிங்கிற அந்த நுகர்வோருக்கான அந்த வரையறை அப்படிங்கிறது விரிவாக்கப்பட்டது. அப்படிங்கிற மாதிரி ஆன்லைனில் பணம் கட்டி வாங்குறவங்களும் நுகர்வோர் தான் அப்படின்னு அந்த விரிவாக்கம் நடந்துச்சு நுகர்வோரில். அடுத்தது பணவியல் அதிகார வரம்பை மேம்படுத்துதல். நான் சொன்னேன்ல 1900 இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இது நான் சொன்னது அப்படியே தான் இருக்கும் சரிங்களா. 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வராங்களா, அதில் உங்களுக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம், மாநில நுகர்வோர் குறைதீர் மன்றம், தேசிய நுகர்வோர் குறைதீர் மன்றம்னு 3 இருக்குமா. அந்த மன்றத்துடைய அந்த அமௌண்ட் என்ன பண்ணாங்கன்னா 1986னா என்னதுங்க, லெஸ் தென் 20 லட்சம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. ஸ்டேட்டுக்கு 20 லட்சத்திலிருந்து 1 கோடி, நேஷ்னலுக்கு எபோவ் 1 கோடி. இது என்ன பண்ணுறாங்கன்னா இதனுடைய பணவியல் அதிகார வரம்பை மேம்படுத்துகிறாங்க. எப்படி மேம்படுத்துகிறாங்க, இந்த மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றத்துக்கு 20 லட்சம் இருந்ததை என்னென்னு மாற்றுறாங்க, லெஸ் தென் 1 கோடின்னு மாற்றுறாங்க. எதுக்கு, மாவட்டத்துக்கு. ஸ்டேட்டுக்கு என்னென்னு மாற்றுறாங்க, இங்கே 20 லட்சம் டு 1 கோடின்னு இருந்ததை இங்கே என்ன பண்ணுறாங்க 1 கோடி, அதாவது 1 கோடியில் இருந்து 10 கோடி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி மாற்றுறாங்க. அப்போ இந்த தேசிய அளவில் இருக்கிறதுக்கு எபோவ் 10 கோடி. இது 1 கோடியிலிருந்து 10 கோடி வந்து ஸ்டேட்டுக்கு, நேஷ்னலுக்கு எபோவ் 10 கோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதுகாப்பு சட்டம் 2019 சேஞ்ச் பண்ணுறாங்க. 2021 அதுவும் சேஞ்ச் பண்ணாங்க. நான் இப்போ தான் சொன்னேன் சரிங்களா. அப்போ 2021 என்ன சேஞ்ச் பண்ணாங்க, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 50 லட்சம். 2021 விதிகளில் டிஸ்ட்ரிக்ட் நுகர்வோர் குறைதீர் மன்றத்துக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணாங்க, லெஸ் தென் 50 லட்சம். ஸ்டேட்டுக்கு 50 லட்சத்தில் இருந்து 2 கோடி. அப்புறம் நேஷ்னல் தேசிய நுகர்வோர் குறைதீர் மன்றத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எபோவ் 2 கோடி. நான் ஏன் இந்த வேல்யூ திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இதை கேட்கலாங்க, என்ன சேஞ்ச் பண்ணதுங்காட்டி. இதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. 2019 என்ன அந்த மன்றங்களுக்கு திருத்தம் பண்ணாங்க, அந்த அமௌண்ட் வேல்யூ மட்டும்தான் இங்கே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அடுத்தது புகார்களை தாக்கல் செய்யலாம். இந்த 2019 ஆக்டில் என்ன கொண்டு வராங்கன்னா, புதிய சட்டம் என்ன பண்ணுதுன்னா நுகர்வோருக்கு மின்னணு முறையில் புகார்களை தாக்கல் செய்வதற்கும் ஒளிக்காட்சி கலந்தாய்வு கூடம் மூலம் வாதிகளை கேட்பதற்கும் அல்லது ஆய்வு செய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அப்போ என்ன பண்ணலாம்னா புதிய சட்டத்தின் மூலம் நம்ம புகாரை என்ன பண்ணலாம், ஆன்லைன்லேயே தாக்கல் பண்ணலாம். அப்போ அந்த ஆன்லைன்லேயே அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது குறித்து வாதிகளை என்ன பண்ணிக்கலாம், கலந்தாய்வு பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி அந்த வாதிகளை விசாரிப்பதற்கும் ஆய்வு செய்வதற்கும் இது ஏற்பாடு செய்கிறது புதிய சட்டம். அடுத்தது பாருங்க, இன்னொன்று இந்த ஆக்டில் முக்கியமாக ஒன்று கொண்டு வந்தது, மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரத்தை நிறுவுதல். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா புதிய சட்டம் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் என அழைக்கப்படும் ஒரு ஒழுங்குமுறை ஆணையத்தை நிறுவுவதற்கு முன்மொழிகிறது. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திற்கு ஒரு தலைமை இயக்குனர் தலைமையில் ஒரு விசாரணை பிரிவு இருக்கும். இது நுகர்வோர் சட்ட மீறல்கள் குறித்து விசாரணையை நடத்தும். அப்போ இந்த ஆக்டில் ஒன்று என்ன கொண்டு வராங்கன்னா CCPA அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, ஒரு ஒழுங்குமுறை ஆணையர், சென்ட்ரல் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர்னு ஒருத்தரை கொண்டு வராங்க. சென்ட்ரல் கன்சியூமர்
ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையம், ஒரு ஒழுங்குமுறை ஆணையத்தை கொண்டு வராங்க. இதுக்கு ஒரு தலைவர் அத்தாரிட்டி இருப்பார். இவர் என்ன பண்ணுறாருன்னா நுகர்வோர் சட்டமீறல்கள் குறித்து என்ன பண்ணுவாங்க, விசாரணை பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணலான்னா விசாரணை பண்ணி அவங்களுக்கு அந்த பொருளை வந்து தவறான அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, நியாயமான வர்த்தக நடைமுறைகளை மீறி ஒருத்தர் வந்து பொருளை விற்கிறாரு அப்படின்னா அது தொடர்பாக இவர் விசாரித்து இவர் என்ன பண்ணலாம், இவங்களுக்கு தண்டனை அந்த மாதிரி வழங்கலாம், பெனால்ட்டி கொடுக்க சொல்லலாம், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ இது ஒரு போஸ்ட் மாதிரி ஒரு ஆணையத்தை வந்து நிறுவாங்க. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம்னு ஒன்று நிறுவுறாங்க. அதுக்கு தலைவர் யாருன்னா மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர். அவர் தான் வந்து தலைவராக இருப்பார். இவரும் வந்து சட்ட மீறல்களை குறித்து என்ன பண்ணுறாருன்னா விசாரிக்கிறாரு. சரிங்களா? இந்த தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையமும் இந்த மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் வேற வேற. புரிஞ்சுதுங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களும் ஒரு அமைப்பு மாதிரி புதுசாக ஒன்று நிறுவியிருக்கிறாங்க, மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள். புதிய சட்டம் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பரந்த வரையறையை என்ன பண்ணுறாங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க. இது வேறு எந்த சட்டத்தின் விதிகளின்படி வெளிப்படுத்தப்படாவிட்டால் நுகர்வோர் நம்பிக்கையுடன் வழங்கிய தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதும் அடங்கும். அதாவது என்னன்னா, இந்த புதிய சட்டம் அப்படிங்கிறது நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ நியாயமற்ற வர்த்தக நடைமுறையில் எதுவும் அடங்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு சில பொருளை அப்படி தான் நம்ம வாங்குவோம். சில முக்கியமான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு நம்ம வாங்குவோம். அப்போ நம்ம அந்த கடைக்காரங்களை நம்பி அந்த டீட்டெயில்ஸை கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்போ அதைய வந்து வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது என்னது, நியாயமற்ற வர்த்தக நடைமுறையாக தான் பார்க்கப்படும். இப்போ ஒன்றுமே இல்லை, நாம் போய் ஒரு ஜெராக்ஸ் எடுக்க போகிறோம், நம்மளோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுக்க போகிறோம். அப்போ நம்மளுடைய டீட்டெயில் அவங்களுக்கு ஃபுல்லாகவே இங்கே போகுது. அப்போ இதை வந்து இவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ அது என்ன ஆகும், அதுவும் என்னது, நியாயமற்ற வர்த்தக நடைமுறை. அந்த கடைக்காரங்களை நம்பி நம்மளோட டீட்டெயில்ஸை கொடுக்குறோம். அப்போ அதை அவங்க வெளிப்படுத்தும் பொழுது அதுவும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை தான். அப்போ நிறைய பொருட்களுக்கு நம்ம ஆதார் அந்த மாதிரிலாம் கொடுத்து தான் நம்ம வாங்குகிறோம். அப்படிங்கும் பொழுது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தனிப்பட்ட அந்த டீட்டெயில்ஸை இன்னொருத்தருக்கு அவங்க வழங்குறது. அதே மாதிரி நம்ம ஒரு ஃபோன் வாங்குகிறோம், இல்லை சிம் வாங்கும் போதெல்லாம் நம்மளுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து தான் வாங்குகிறோம். அப்போ அதை அவங்க வெளியில் விடுறாங்க. அப்படிங்கும் பொழுது அது என்னது, நியாயமற்ற வர்த்தக நடைமுறை தான். அந்த விஷயம் வந்து நியாயமற்ற வர்த்தக நடைமுறைக்குள்ளே வருது இந்த ஆக்டின் மூலமாக. அதையும் இதை நியாயமற்ற வர்த்தக நடைமுறையை கொண்டு வராங்க. அடுத்தது தவறான விளம்பரத்திற்கு என்ன பண்ணுறாங்கன்னா அபராதம் விதிக்கிறாங்க இந்த சட்டத்தின் மூலமாக. தவறான விளம்பரத்திற்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒப்புதல் அளிப்பவருக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம். பாருங்கள், 10 லட்சம் வரைக்கும் என்ன பண்ணலாம், அபராதம் விதிக்கலாம் தவறான விளம்பரம் கொடுக்குறவங்களுக்கு. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தவறான விளம்பரத்திற்கு என்ன பண்ணலாம், 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம். அடுத்தடுத்த குற்றத்தில் என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து ஒரு டைம் பண்ணியாச்சு, தண்டனை கொடுத்தாச்சு, திருப்பி அதே தப்பு பண்ணாங்கன்னா 50 லட்சம் வரைக்கும், 50 லட்சம் ரூபாய் மற்றும் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. ஃபஸ்ட்டு தப்பு பண்ணால் 10 லட்சம் 2 ஆண்டு சிறை தண்டனை, அடுத்தடுத்து தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தால் 50 லட்சம் 5 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். தவறான விளம்பரத்திற்கு ஒப்புதல் அளிப்பவர் குறிப்பிட்ட தயாரிப்பு அல்லது சேவையை 1 வருடம் வரை ஒப்புதல் அளிப்பதை மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தடை செய்யலாம். அதாவது இப்போ தவறான விளம்பரத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒப்புதல் ஒருத்தர் அளிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒப்புதல் அளிப்பவர் குறிப்பிட்ட தயாரிப்பு அல்லது சேவையை 1 வருடம் வரை ஒப்புதல் அளிப்பதை என்ன பண்ணிடுவாங்க, மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் என்ன பண்ணிடுவாங்க, தடை பண்ணிடலாம். அது தவறான விளம்பரம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த தவறான விளம்பரத்தில் நடிக்க இல்லை அதை அறிவிக்க ஒப்புதல் அளிப்பதை என்ன பண்ணலாம், அவர் நிறுத்தி வைக்கலாம். ஒப்புதல் அளிச்சிட்டாரு, அதை வெளியிடாமல் தடை பண்ணலாம் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒவ்வொரு அடுத்தடுத்த குற்றத்திற்கு தடைக்காலம் அப்படிங்கிறது என்னதுங்க, 3 ஆண்டுகள். ஃபஸ்ட்டு 1 வருஷம் தான், மறுபடியும் தப்புன்னா மறுபடியும் 3 வருஷம் அதை தடை பண்ணி வச்சுருவாங்க, அந்த பொருளை வெளியில் வர விடாமல். சரிங்களா? ஏன்னா அது தவறான விளம்பரத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க, பொருள் போய் சேருது அப்படிங்கும்பொழுது அது என்ன பண்ணிடுவாங்க, தடை பண்ணி வச்சுருவாங்க. அப்போ மறுபடியும் திருப்பி தப்பு பண்ணால் அந்த தடைக்காலம் அப்படிங்கிறது 3 வருடம் ஆயிரும். ஃபஸ்ட்டு 1 வருஷம் அதை நிறுத்தி வச்சுருப்பாங்க, தவறான விளம்பரத்திற்காக அதை என்ன பண்ணி நிறுத்தி வச்சுருப்பாங்க. திருப்பி அதே தப்பு பண்ணுறாங்கன்னா மறுபடியும் 3 வருஷம் வரைக்கும் அந்த தடைக்காலம் நீட்டிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இந்தியாவில் நுகர்வோர் நீதிமன்றங்கள் நம்ம முன்னாடியே பார்த்தது தான்.
மூன்று அடுக்கு நுகர்வோர் நீதிமன்றங்கள் இருக்குது. என்னென்ன? தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம், அடுத்தது பார்த்திங்கன்னா மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம், அடுத்தது மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம். அதனுடைய அமௌண்ட்டெல்லாம் என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். 2021 என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது மாவட்ட அளவில் நம்ம என்ன பண்ணுறோம், நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றத்தை நாடுறோம். அவங்க ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. அதை எதிர்த்து எங்கே மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அளவிலான நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் என்ன பண்ணலாம், வழக்கு தொடுக்கலாம். இதை எதிர்த்து இதில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, இதை எதிர்த்து நம்ம என்ன பண்ணலாம், தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் மேல்முறையீடு பண்ணலாம். அதே மாதிரி இங்கொன்று பார்த்தோம்ல, மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் சொல்லிட்டு ஒன்று 2019 ஆக்டில் நிறுவனாங்க பார்த்தீங்களா. அவங்க அந்த அத்தாரிட்டி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, அவங்க கொடுத்தது அந்த தீர்ப்பை எதிர்த்து நம்ம என்ன பண்ணலாம், தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடுக்கலாம். இன்னொன்று தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை எதிர்த்து நம்ம எங்கே வழக்கு தொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில். அந்த ஆர்டர் புரிஞ்சிச்சுங்களா? மாவட்ட அளவிலிருந்து மேல்முறையீடு மாநில அளவுக்கு போகலாம். மாநில நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்துடைய அந்த தீர்ப்பை எதிர்த்து தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடுக்கலாம். இந்த தீர்ப்பை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கலாம். அதே மாதிரி மத்திய பாதுகாப்பு ஆணையம்னு நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம்னு ஒன்று நிறுவனாங்கல்ல, அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பை எதிர்த்து இங்கே தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் என்ன பண்ணலாம், மேல்முறையீடு பண்ணலாம். அந்த மேல்முறையீடு அதிகாரம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் நம்ம முன்னாடியே பார்த்த பாயிண்ட்டு தான் வரும். NCDRC, நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன், ஒரு தேசிய அளவிலான நீதிமன்றம். இது நுகர்வோருக்கான நீதிமன்றம். இது இந்தியா முழுவதற்கும் குறைதீர் ஆணையமாக இது செயல்படுகிறது. இழப்பீடு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தால் தேசிய ஆணையம் நுகர்வோர் நீதிமன்றங்களின் உச்ச அமைப்பாகும். இவ்வகை நுகர்வோர் நீதிமன்றங்கள் மிக உயர்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம். இதுதான் மிக உயர்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம். தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் தான் மிக உயர்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் சொல்லலாம். இந்தியாவில் ஒரு பகுதியான நீதி ஆணையம்னு சொல்கிறோம். இது 1986ஆம் ஆண்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1988 அமைக்கப்பட்டது. அதன் தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. இந்த ஆணையம் இதனை இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் செயல்படுகிறது. அதாவது என்னென்னா, 1986 ஆக்ட் கொண்டு வந்தாங்களா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். அதன் அடிப்படையில் 1988 தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை நிறுவுறாங்க. இதுதான் உயர்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு நுகர்வோருக்கான நீதிமன்றம் சொல்லலாம். அதனுடைய அந்த வேல்யூ என்னதுங்க, இப்போ 2021 அதனுடைய வேல்யூ என்னவா இருக்குது நமக்கு, எபோவ் 2 கோடி. ஒரு பொருள் 2 கோடி மதிப்பிற்கு மேற்பட்டதாக இருந்துச்சுன்னா அந்த பொருள் குறித்த குறைகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க புகார்களை விசாரிக்கிறாங்க. எபோவ் 2 கோடி. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மாறிடுச்சு, அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது, புதுடெல்லியில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆணையம் அதனை இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் செயல்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா, இந்த தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் எவ்வளோ உறுப்பினர்கள்னால் ஒரு தலைவர் இருப்பார். அது போக 4லிருந்து 10க்குள்ள உறுப்பினர்கள் இருப்பாங்க. 4லிருந்து 10க்குள்ள உறுப்பினர்கள். இவங்களுடைய அந்த பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம். நான் சொல்கிற பாயிண்டெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய பதவிக்காலம் என்னதுங்க, 5 வருஷம். தலைவருக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 70. தலைவருக்கு ஏஜ் லிமிட்டு 70. அதுக்கப்புறம் உறுப்பினர்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 67. நான் என்னென்ன பாயிண்ட்டுன்னு சொன்னேன் ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று என்னென்னா, நம்ம மேல்முறையீடுக்கு எந்தெந்த நீதிமன்றம் அதிகாரம் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேசிய நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றத்தில் ஒரு தலைவர் இருப்பாங்க. 4லிருந்து 10க்குள்ள உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம். 5 வருஷம். வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவருக்கு 70 வயசு வரைக்கும் பதவியில் இருக்கலாம். ஆனால் உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 67 வயசு தான். பதவிக்காலம் பொதுவாக 5 வருஷம். தலைவருக்கு மட்டும் 70, ஏஜ் 70, இவங்களுக்கு 67, உறுப்பினர்களுக்கு 67 இருக்கணும். சரிங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க, மாநில அளவிலான நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துடைய அந்த வழக்குகளுடைய அந்த மேல்முறையீட்டை விசாரிக்கிறாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், மாநில நுகர்வோர் குறைதீர் மன்றம், ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஃபாரம் அப்படின்னு, ஃபாரம்னு சொல்லலாம், கமிஷன் சொல்லலாம். எஃப்னா ஃபாரம் சொல்லலாம்.
இல்லைன்னா கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். மாநில அளவில் ஒரு நீதிமன்றம் செயல்படுகிறது. இழப்பீடு கோரப்பட்ட வழக்குகள் 20 லட்சத்திற்கு மேல் இருக்குமானால் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அதனை ஏற்கிறது. மாவட்ட ஆணையத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பை மாநில ஆணையம் மேற்கொள்கின்றது. அதாவது பார்த்தீங்கன்னா இதனுடைய அமௌண்ட் எவ்வளோங்க, நமக்கு இப்போ எவ்வளோ இருக்குது, எபோவ் 50 லட்சத்தில் இருந்து 2 கோடி வரைக்கும் பார்த்தோமா, 50 லட்சத்திலிருந்து 2 கோடி வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, மாநில நுகர்வோர் குறைதீர் மன்றம். தேசிய நுகர்வோர் குறைதீர் மன்றம்னா 2 கோடிக்கும் மேற்பட்ட, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது 50 லட்சத்திலிருந்து 2 கோடிக்கு மேல் இருக்குமானால் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அதனை என்ன பண்ணுறாங்க, விசாரணைக்கு ஏற்றுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, மாவட்ட அளவிலான இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துடைய அந்த மேல்முறையீட்டு வழக்குகளை இவங்க விசாரிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் இருப்பாங்க, 4 உறுப்பினர்களுக்குள்ளே இருக்கணும். உறுப்பினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4 உறுப்பினர்களுக்குள்ளே தான் இருக்கணும், 4க்கு மேலே தாண்டக்கூடாது. சரிங்களா. இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 65 வயசு, அவ்வளோதான். ஒரு தலைவர் இருப்பாங்க, 4 உறுப்பினர்களுக்குள்ளே இருக்கணும். இவங்களுடைய பதவிக்காலம் 4 வருஷம் 65 வயசு. இதே தான் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றத்துடைய தலைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் இதே அமைப்பு தான். ஒரு தலைவர் 4 உறுப்பினர்களுக்குள்ளே இருக்கணும், அவங்களுடைய பதவிக்காலம் 4 வருஷம் 65 வயசு. இது மாநில நுகர்வோர் குறைதீர் மன்றத்துக்கும் இதே தான், மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றத்துக்கும் இதே தான். நான் திரும்ப சொல்கிறேன்னா அதை பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றம் இழப்பீடு எது வரைக்குங்க, 50 லட்சத்துக்கு கீழே. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றம் இழப்பீடு அப்படிங்கிறது லெஸ் தென் 50 லட்சம். 20 லட்சம் வரை 50 லட்சம் வரை விசாரிக்க அனுமதிக்கிறது. மாவட்ட அளவிலான நீதிமன்றம் மாவட்ட அளவில் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ இந்த வித்தியாசம் புரிஞ்சிச்சுங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தது பாருங்க, முக்கியமான சட்டங்கள். இதெல்லாம் மேட்ச்சில் ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க, அப்படியே இதில் இருக்கிறத. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்பங்க, 1986. இதை திருத்தம் பண்ணது 2019. சட்ட அளவீட்டு சட்டம் 2009. இந்திய தர நிர்ணய பணியகம் 1986. பாருங்கள், இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமும் இந்திய தர நிர்ணய பணியகமும் 1986. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் பார்த்தீங்கன்னா 1955. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் 1980. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955ங்க. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய பராமரிப்பு பொருட்களின் சட்டம் 1980. இது மேட்ச்சில் அப்படியே கேட்டிருந்தாங்க ஒரு டைம் ஒரு எக்ஸாமில். சரிங்களா, அவ்வளோதான். அப்போ இதில் மெயின் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு தாங்க, நான் சொன்னேன்ல அந்த அமௌண்ட்டு தான் மெயின். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் தந்தை யார், இந்திய அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் தந்தை யார், தேசிய நுகர்வோர் தினம் என்ன, மாநில நுகர்வோர் தினம் என்ன, 3 அடுக்கு கொண்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இருக்குது. தேசிய அளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில். ஒவ்வொரு ஆணையம் வந்து எத்தனை மதிப்பு கொண்ட அந்த பொருட்களுடைய புகார்களை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க, யாருக்கிட்ட எந்த வழக்கை எதிர்த்து எங்கே மேல்முறையீடு பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த பொருட்களுடைய மதிப்பு முக்கியம், அந்த மேல்முறையீடு முக்கியம், அவங்களுடைய தலைவர் உறுப்பினருடைய அந்த பதவி காலம். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம், தலைவருக்கு 70 வயசு, உறுப்பினர்களுக்கு 67 வயசு. மற்ற 2 நுகர்வோர் குறைதீர் மன்றத்துக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 4 வருஷம், தலைவர் உறுப்பினர்களுக்கு 4 வருஷம், வயது வந்து 65 வயது, அவ்வளோதான். அப்புறம் 1986 ஆக்ட் எப்போ திருத்தினாங்க, 2019 திருத்துறாங்க. எப்போ நடைமுறைக்கு வருது, 2020 நடைமுறைக்கு வருது, அவ்வளோதான். அப்புறம் சந்தையோடைய டெஃபினேஷனில் பார்த்தோம்ல, முற்றுரிமை, ஏகபோக போட்டின்னா என்ன, ஓலிகோபோலின்னா என்ன. ஏகபோக போட்டி அப்படிங்கிற சொல்ல அறிமுகப்படுத்தியவர் யார், ஓலிகோபோலிங்கிறது 2 கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அப்புறம் சந்தை அப்படின்னா ஒரு புவியியல் சார்ந்த இடம் மட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் இங்கே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் இங்கே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது நுகர்வோர் பாதுகாப்புங்கிறது ஏதோ ஒரு கொஷின் அப்படி கேட்டுடுறாங்க, அது ஈஸியாக தான் இருக்குது, அதுவும் ஒரு அளவாக தான் கேட்பாங்க, அதிகமாக கேட்க மாட்டாங்க. நான் சொன்ன பாயிண்ட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த லெசனோட பாலிட்டியில் நம்ம தடம் பதிப்போம் பேட்சுக்கான ஃபுல்லாக எல்லா லெசன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவுட் ஆஃப் புக் டாப்பிக்கும் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், பாலிட்டி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அந்த மாதிரி தான் நம்ம லைவ் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம ரிவிஷன் தான். இனி ஃபுல்லாக ரிவிஷன் தான் பாலிட்டியில். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் வந்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். இது ஏன்னா இது கடைசி லெசன். இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இனி நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். முடிச்சிட்டோன்ட்டு அர்த்தம் கிடையாது, எல்லாமே நமக்கு தெரிஞ்சுது அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாது. ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன் மூலமாக தான் நம்ம அது நிறைய தெரிஞ்சுக்குவோம். அது போக பிவைக்யூ பார்க்கணும். பிவைக்யூவில் தான் இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு மாதிரி எப்படி நம்ம படித்தது எது அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். லைவ் டெஸ்ட்டு, அப்புறம் ரிவிஷனிங் எந்த கொஷின்ஸ் வேணாலும் போட்டு பாருங்கள் பாலிட்டியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிவைக்யூ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிவைக்யூ, லைவ் டெஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.